காதலின் துயரம் கடைசி கொஞ்சம் பக்கங்கள் பாக்கி இருக்குது, முடிக்கல. இட் வாஸ் அ வெரி ஸ்லோ ஸ்டார்ட் ஃபார் மீ. தெரியல, இந்த நரேட்டிவ் அவ்வளவு என்கேஜிங்காக கொஞ்சம் ஸ்லோ பர்ன் மாதிரி இது. ஸோ ஸ்டில் கொஞ்சம் படித்து முடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் உட்காந்து படிக்க வேண்டியிருந்தது. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷ்னல் யூட்டோப்பியன் ஸ்டேட்லேயே ஒரு ஆத்தர் இருந்து அங்கேயே ஸ்டக் ஆகி அதை வச்சு எழுதியிருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிக்கலி த ஆத்தர்ஸ் தாட்ஸ் அண்ட் ஹிஸ் வியூஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஒரு காதலின் மேலே உள்ள ஒரு ரொமான்டிசிசம் ரொம்ப அதிகமாக வெளிப்பட்ட மாதிரி தோணுச்சு. ஒரு சில கருத்துக்கள் ரொம்ப அப்படியே கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஸ்டார்டிங்கில் ஒன் ஆஃப் த புக்ஸ்லாம் இப்போ இருக்கிற இது எப்போ 1800s இருந்தது. இப்போது ஓய்வான நேரங்களில் கூட மக்கள் ஓய்வாக இல்லாமல் அதுக்கு ஏதாவது ஒன்று தேடி ஒரு ஓய்வான நிலையே மக்களை ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுது அப்படின்னு இருந்தது. ஸோ அப்புறம் தான் அதை யோசிச்சு பார்க்க இட் கோஸ் டீப்பர். நம்ம ஏதோ ஒரு நேரத்துக்கு கேலண்டரில் பார்த்தா எப்போத்தாலும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கோம். ஃப்ரீ டைமில் ஒன்று இருந்தால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், படத்துக்கு போகிறோம், அது பண்ண போகிறோம், அதை போகிறோம். ஜஸ்ட் பி அப்படின்னு இருக்கிறதே கிடையாது. ஸோ அது அப்பயே அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ சோஷியல் மீடியா இது இன்டர்நெட் எல்லாமே இன்னமும் அப்படிதான் இருக்குது. ஸோ எந்த நிலையிலும் பெரிய மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் வித் ஸோ இவென்ச்சுவலி இட் இஸ் ட்ரிவன் டுவர்ட்ஸ் சூசைட் ஆஃப் த ப்ரோட்டகனிஸ்ட். அதனால ஒரு சில சமயத்தில் இந்த ஆல்பர்ட்டோட ஒரு பர்டிகுலர் ஆர்குமெண்ட் வரும். இந்த மாதிரி இவங்களாம் முட்டாள்தனமான இதுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த அனாலஜி கொஞ்சம் எனக்கு அவ்வளவு கரெக்டாக சரிப்பட்டு தோணலை. ஏன்னா அவர் உடல் பழுதாகி இப்போ சரியில்லாதவங்கெல்லாம் இறந்து போகிறாங்க, அதே மாதிரி மனசு பழுதாயிட்டு. ஸோ இட் இஸ் பேசிக்கலி ஹோப்பே செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது. பட் ஹோப்பே செத்து போச்சு அப்படின்னா உடனே இதுதான் அதுக்கு முடிவா அப்படிங்கிறதும் அது ஒரு கொஸ்டினபிளாக இருந்தது. ப்ரைமர்லி என்னன்னா அவர் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது எனக்கு அது இல்லாதவங்க ரொம்ப கண்டாலே எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஸோ என்னன்னா மற்றவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இவருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யார் வெளியில் போனாலும் இவரால் அதை ஒத்துக்க முடியல. ஹீ இஸ் வெரி வெரி இன்டென்ஸ் அபவுட் இட். இதே மாதிரி ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த நரேட்டிவ்ல அது பெருசாக அந்த அளவுக்கு வெளியில் வரல. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தா கொஞ்சம் அந்த ஃபவுண்டன் ஹெட்ல அயன்ரனோட கேரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு இதில் பார்த்தா, அதாவது எல்லாமே டிரான்சியன் தான், எதுவுமே இங்கே நிலையான இருக்கிறது இல்லை. ஸோ நம்மளோட சுகத்துக்காகவும் லட்சியத்துக்காகவும் உழைக்காம வேற எதுக்கு உழைச்சாலும் வேஸ்ட் தான் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் நரேட்டிவ் ஸோ இட் வாஸ் a bit இன்ட்ரெஸ்டிங் அந்த கேரக்டர்கிட்டேருந்து அது வர்றது. அதே மாதிரி இன்னொரு ஒரு சாம்பிள் கதை மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார். ஒரு குதிரை அது பாட்டுக்கு சுதந்திரமாக எல்லா இடத்துலையும் சுற்றிட்டே இருந்து என்ன பண்ணான்னு தெரியாமல் அப்புறம் கடைசியில் அதோட கைத்துக்கிட்டே மாட்டிட்டு நிற்கும். ஸோ ஜென்ரலாக மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அதை நம்மளோட லைஃபோட ரிலேட் பண்ணி பார்க்குறப்போ அப்படிதானா, இல்லை நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆங்கர் தேவைப்படுதா, இல்லை அந்த ஆங்கரே இல்லாட்டி நம்மளாம் போயிட்டு அந்த ஆங்கர் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சில சமயம் தோணுது. ஆனால் நல்லா இல்லாட்டி மேபி அந்த மாதிரி திருப்பி அந்த ஆங்கருக்கு தான் வந்துடுவோம் போல் இருக்கு. ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் தாட் எக்ஸசைஸ். ஆனால் கைண்ட் ஆஃப் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் சிங்கிள் தாட் ப்ராசஸ் ஆஃப் த ஆத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஸ்லோ ரீட், ஹேவ் டு சர்வைவ் த ரீட். ஏன் அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்சி ஃபெனாட்டிசிசம் அந்த டைமில் ஆத்தர் மேலே ஒரு கல்ட் மாதிரி இருந்தது, அது தெரியல, என்னால் ரிலேட் பண்ண முடியல. மேபி அந்த அளவுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் இன்டென்ஸ் தாட்ஸ் இருக்கிறவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும் போட்டிருக்கு. பிகாஸ் யூ ஆர் அப்சஸ்ட் வித் ஏ ஸ்பெசிஃபிக் தாட் ப்ராசஸ். பட் ஸோ ஏன் அந்த கல்ட் ஃபாலோயிங் அந்த அளவுக்கு புரியல. பட் இட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் தாட் ப்ராசஸ் அண்ட் தாட் எக்ஸசைஸ். அப்படியே வேகமாக படிச்சு முடியாத மாதிரி கொஞ்சம் அங்கங்கே நிப்பாட்டி யோசிச்சு படிக்கிற மாதிரியான புக். ஸோ யா, that's my
நான் வந்து சார் நான் சொல்லிடுறேன். நான் 2 நிமிஷம் படிக்கல. எவ்வளோ முயற்சி பண்ணேன். இலங்கை கூட கொண்டு போன புத்தகத்தை அங்கேயுமே கூட படிக்க முடியல. தியாகோட கூட சொல்ற ஸ்லோ ரீடு சர்வை பண்ணணும். நம்மளால சர்வை கூட கஷ்டமா போயிடுச்சு. அந்த ஆனால் எதுக்காக என்ன ஏன்னா அது மேலே சுப்பு வேறு ஓவர் டோஸ் போட்டு தாக்கிட்டார் வேறு. அதனால அதுலேயே வந்து சரி இதை படிக்க கூடாதுன்ற மாதிரி இன்னொன்று இப்போ என்னடா இந்த புத்தகம் ஏதான்னு சொல்லி போய் பார்த்ததுல நிறைய பேர் வந்து அந்த ஹீரோ மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டுட்டு செத்து போயிட்டானுங்க. சாகிறத பற்றி தான் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எதுக்காக சாகுறாங்க அந்த அளவுக்குலாம் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியல. நான் ரேண்டமாக நடுவில்லாம் எடுத்து படிச்சு கூட பார்த்தேன். எங்கேயுமே வந்து மனசு ஒப்பலை. ஸோ அதான் ஒன்று தோணுச்சு. லைக் மேபி இப்போ ஒருதலை ராகம் படம் வந்து 1 வருஷம் ஓடிச்சு வெளி விழாலாம் கொண்டாடி இருக்கும். ஆனால் இப்போ போய் அந்த படத்தை பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். ஸோ அந்த அளவில் படத்தை விட்டு வச்சு ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்கேன். நிர்மலாவுக்கு இந்த புத்தகத்தை வந்து நான் தானமாக கொடுத்துருக்கேன். Translation books not இல்ல சரி அப்புறம் புக்கை பற்றி அது தெரியாது. ஸோ முதல்ல அந்த ஒரு எழுதுறது குப்புசாமி கண்ணாடி கலட்டிட்டு தெரியாது. ஸோ அவர் வந்து அந்த ஆத்திரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது. ஸோ படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணியே நான் ஸ்டோரியும் அப்படியே எதிர்பார்த்து போயிட்டு வந்தேன். இன்னொன்று அவருக்கும் பத்மபிரியாவுக்கு எதுவும் சம்பவம் இருக்கு நினைக்கிறேன். ஸ்பாயிலர்ஸ் 2 பேரும் டப்புன்னு கதையை சொல்லி முடிச்சு ஒரு பேர். அப்படி இது ஒன்றும் இல்லை, அந்த கதையில் 3 பேர் லவ் பண்ணுறாங்க, செத்து போயிடும் அப்படின்னு. எனக்கு அது வரைக்கும் தெரியாது கதையை பற்றி. ஸோ அங்கே ஸ்பாயில் ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பத்மபிரி பேட்மிண்டன் கேட்டாங்க, படிச்சிங்களா? படிக்கணும், ஒரே சோகமாக இருக்குங்க. படிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் அது கதை வர சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்து நீ கேட்டேன், இல்லை நான் இன்னும் இது படிக்கல அப்படின்னாங்க. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. அந்த டக்குன்னு அந்த கதை முதல்ல சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வேணால் வந்து அவர் அந்த எப்படி அந்த இலக்கியத்தை கொண்டு வந்தார் அதெல்லாம் அவரை பற்றி ரொம்ப பெரிய விஷயம்னால அதோட தாக்கம் இருக்குன்னு சொல்லி அப்படியே அந்த எதிர்பார்ப்பிலே படிச்சு இருந்தேன். அது நிறைய இடத்துல எனக்கு கன்ஃபியூஷன். அதை எதிர்பார்த்து படித்தாலும் கன்ஃபியூஷனாக இல்லை அந்த நீங்கள் சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேஷன் இதாக தெரியல. ஒரு இடத்துல ஊரை பற்றி ஒன்று சொல்லி பெரிய சொல்ல முடியாதுன்ட்டு அடுத்த லைன்லேயே அருமையான மலை பிரதேசத்துக்குள்ளே இனிமையாக இருக்கா அடுத்தடுத்த லைன் அப்படி இருந்துச்சு. ஸோ அது ஒரு கான்ஃபிடன்ஸு. அப்புறம் ஆவியா சொர்க்கம் அந்த 2 இடத்துல கான்ட்ரடிக்டிங் வேர்டிங்ஸ் இருந்துச்சு. எனக்கு புரியல. அது ஒரு இலக்கியமாக இருக்குமோ உங்களுக்கும் புரியும் சொல்லி நான் யோசித்தேன் நான். அப்புறம் கதைக்கு வந்ததுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி நாட் அ கிரியேட் பிளாட், ஒரு தூய்மையான காதல் அந்த மாதிரி கொண்டு போனாலும் கூட பிரச்சனை இல்லை. அந்த காலத்திலே ஃபிக்ஸ் ஆனவங்களை பார்த்து லவ் பண்ணுறது அதை பெருமைப்படுத்தி எழுதுன மாதிரியே இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு என்ன அது அவர் சொன்ன மாதிரி இந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சு. நம்மளை தவிர எல்லாருமே இட் டசன்ட் ஹேவ் த சேம் வியூ ஆஃப் எவ்ரிபடி எல்ஸ். அந்த நிறைய தத்துவம் சொல்லியிருந்தாங்க. அந்த உழைக்கிறது அவங்களுக்கு லட்சியத்துக்கு இல்லைன்னா அதை உழைக்கிறதே வேஸ்ட்டு. அப்புறம் அடுத்தவங்களை சொல்லும் போதெல்லாம் அவங்க முட்டாள், பாவி அந்த மாதிரி அதாவது அந்த காதல் வெறுப்புனால மற்றவங்க மேலே வெறுப்பா இல்லை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி வெறுப்பான்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய இடத்துல மற்ற கேரக்டர் பற்றி பேசும்போது மிஞ்சி போனால் அவரோட ஃப்ரெண்டை மட்டும் நல்லா சாஃப்டாக கூப்பிட்ருக்காரு. அப்புறம் அவர் ஊருக்கு போகிற இடத்துல ஒரு 2 லேடிஸை பற்றி நல்லா எழுதியிருப்பார். அப்புறம் பசங்களை பற்றி குழந்தைகளை பற்றி நல்லா எழுதியிருப்பார். இந்த 3 தான் அவரோட நெரேட்டிவில் சாஃப்ட் நேச்சராக வரும். மற்றபடி அந்த தூதுவராக இருக்கட்டும், அந்த பொண்ணோட அப்பாவை கொஞ்சம் நல்லா எழுதியிருப்பார். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் சார். மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து இட் கிவ்ஸ் அ ஹார்ஷ் இம்ப்ரெஷன். அவங்களுக்கு அறிவில்லை, அவங்களுக்கு ஏன் இப்படி புத்தி வச்சுருக்காங்க, எதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறாங்க, நான் செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க முட்டாள், அந்த மாதிரி தான் நிறைய எழுதியிருந்தார். ஸோ எனக்கு அதனால் கொஞ்சம் ஒத்து வரல. 2-3 இடத்துல பிடிச்ச வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி அப்போ எழுதியிருப்பார். ஒரு பேராஃபில் டீட்டெயிலாக எழுதியிருந்தார். நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சுன்னா அந்த காலத்துலேயே அதை ஒரு இதாக எடுத்து எழுதியிருந்தார். ஸோ இதெல்லாம் படிக்கும்போது யோசி மேபி இதை தான் அந்த இலக்கியத்தில் அது வரைக்கும் இல்லாதது எழுதி மக்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப
பெரிய விஷயமா இருந்திருக்குமோ அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் ஆனால் காதலை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். அந்த காதலியை பற்றி விவரிக்கும் போதோ அது மேலே அதிகமாக விவரிச்சு வந்து இயற்கையை ரொம்ப இருந்தார். ஸோ அந்த மலை பிரதேசத்தை பற்றி எழுதும்போது ரொம்ப இது எழுதியிருந்தார். அப்போ நடுவில் 2 இடத்துல அது டிரான்ஸ்லேட்டரோட இதாக தெரியல, இந்த பகுதியை தரவில்லை. ஒரு கடிதத்தை பற்றி எழுதும்போது இந்த கடிதத்தை வாசகர்களுக்காக தரவில்லை அந்த மாதிரி எதுவும் எழுதியிருந்தாங்க. அது ஒரிஜினல் அது தமிழ் டிரான்ஸ்லேட்டரோடது இல்ல, அதான் புரியல டக்குன்னு. அது அவர் கதை சொல்கிற மாதிரி வந்து நான் உங்களுக்கு சொல்லலை அப்படிங்கிறோம். ஏன்னா அது வரைக்கும் அவங்க 2 டிரான்ஸ்லேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. லெட்ரு டக்குன்னு ஒரு நடுவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை யோசிச்சு அவர் சொல்கிறாரா இல்லை டிரான்ஸ்லேட்டர் சொல்கிறாரா தெரியல. 2 இடத்துல வந்து வந்துச்சு. இன்னொரு இடத்துல இது குறிப்பு தரவில்லை அப்படின்னு போடுது. ஸோ எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. மேபி அது ரைட்டிங் மெத்தடான்னு தெரியல. அந்த சிடுசிடுப்பு ரொம்ப அவருக்கு ஆகாத கேரக்டர் பழக்கம். அதாவது 2-3 இடத்துல கிளிகளையும் கழிச்சிருக்காரு. யாருக்குமே அந்த சிடுசிடுப்புங்களுக்கு தெரியாதுங்கிறது அந்த என்ன சொல்ல மனோதத்துவ ரீதியில் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். அதனால இருந்தது. கார்டனிங் பற்றி ரொம்ப அழகாக தோட்டக்கலை நல்லா இருந்தார். கதையை பொறுத்த வரைக்கும் பாய் சொன்ன மாதிரி வந்து விடுதலைக்காக இப்போ இந்த இதெல்லாம் பார்த்து தான் இந்த தமிழில் நிறைய படம் எடுத்தாங்க. அவன் அஜித் ஒரு படம், அந்த பொண்ணுக்கு எங்கேஜாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் திருப்பி லவ் பண்ணி ஃபாலோ பண்ணி அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த படம் வந்தப்போ ரொம்ப பெருசாலாம் பேசினாங்க. அது எப்படி எங்கேஜ் ஆன பொண்ணை வந்து கல்வ பொண்ணு நிறைய அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பேசுகிறீங்க. ஸோ சொன்ன மாதிரி ஸ்லோ ரீடிங் சில இடத்துல எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. அது அந்த கதை சொல்கிற விதமாக இல்லை அந்த நான் எதிர்பார்த்த இலக்கியம் அந்த மாதிரி ஓவராக யோசிச்சு படித்தேன்னு தெரியல. பட் அந்த கேரக்டர் மேலே எனக்கு இம்ப்ரெஷன் வரல. ஏன்னா ஹி ஹேஸ் அ பிளைண்ட் லவ், அது புரியுது. ஆனால் அதனால் சுற்றி இருக்க எல்லாமே தப்பு, அவரோட லவ் அவரோட கேரக்டர் மட்டும் தான் கரெக்டுங்கிற மாதிரியே நரேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. எனக்கு என்னென்னா நான் போன தடவை வாசல்பட்டதுக்கு வரையில் அதாவது எனக்கு தமிழ் புத்தகம் கிடைக்கல. அது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அப்போ இங்கிலீஷ் புக்கில் வாசிக்கலாமான்னு சொல்லி கேட்டேன். சாந்தியை கேட்டால் ஓகேன்னா அப்புறம் வாசித்தேன். இங்கிலீஷ் புக்குன்ற பேர் வந்து த சரோஸ் ஆஃப் யங். அது காதலின் கதை இல்லை. இங்கிலீஷ் புக் பாருங்க தலைமை பாருங்க இந்த பியூட்டி. அதில் த சரோஸ் ஆஃப் யங் பேர்ட். ஒருத்தன் கவலை கிடையாது, ஒரு இளைஞன் ஒருவனையும் கவலை. இதான் அந்த புத்தகம். ரைட்? எந்த இளைஞனோட கவலையும் கிடையாது, பேர்த்தர் என்கின்ற இளைஞர் ஒருத்தன் கவலை. இதான் அந்த புத்தகம். கோத்திய கொஞ்சம் டைம் எடுக்கணும், மன்னிக்கணும். கோத்தியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், வாசித்ததில்லை, ஐடியாவே இல்லை. ஒரு ரொமான்டிசிசம்ன்ற ஒரு ஆரம்ப மூலகத்தாண்டு சொல்கிறது. பட் எனக்கு ரொமான்டிசிசம் எனக்கு தெரிஞ்சு ஜேன் ஆஸ்டின் நான் வாசித்தேன். அப்போ சபர்ட் போத்தனும் வாசிக்கல, கோத்தை வாசிக்கல. ஜேன் ஆஸ்டின் தெரியும், அதுலேயும் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி என்றால் பிடிக்கும். சென்சிபிலிட்டி என்றால் எங்களுக்கு ஐஸ்வர்யா பிடிக்கும். கண்டுபிடிங்க. அப்போ எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் இந்த புத்தகத்துக்கு இறங்கினார். ரொமான்டிசிசம்னு தெரியும். ரொமான்டிசிசம் என்றாலே இப்போ இந்த காலத்தில் எத்தனையோ வாசிச்சிட்டோம், புதுசாக எண்ணத்தை வாசிக்க போகிறோம்ன்ற ஒரு எண்ணத்தோடு தான் உள்ள இறங்கினார். அப்போ அப்படி ஒரு இறங்கியக்கில் எதிர்பார்ப்பு ஓரளவு எக்ஸ்பெக்டேஷன் வந்து லோவாக தான் இருந்தது. அது ஒரு நன்மையாக போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதைக்குள்ளே போகிறதுக்கும் இன்னொரு விஷயம், என்னுடைய 8 வருஷமாக நான் கலாக்காவோட 10 வருஷம் இருக்குமாங்க, 10 வருஷமாக நான் கலாக்காவோட பழகின காலத்தில் முதலாக அவருக்கு பிறகு ஒரு புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சு அவருக்கு முதல் வாசித்து பிடிச்ச புத்தகம் இந்த புத்தகம். கலாக்கா புத்தகம், கலாக்கா பற்றி தெரியாத சொல்கிறேன், கலாக்கா புத்தகம் வாசிக்கிறேன். அந்த எந்திரன் புக் வாசிக்கலாம் சர்ச்சதான் அவருக்கு பிறகு வாசிக்க தொடங்கி முதல் வாசித்த புத்தகம். ஏன்னா அப்படி ஒரு விறுவிறுப்பாக போனது. ட்ரெயினில் போய்க்க வரைக்கில் ஆஃபீஸில் இருந்து வாசித்தது இப்படியெல்லாம் வாசித்து
கிளைமேக்ஸ் எங்கே வாசிச்சினா ஸ்டேஷன்லேருந்து இறங்கி காரில் இருந்து வீட்டை வாங்கி வாட்சி முடிச்சிடான். எனக்கு அப்படி அதான் தியாவு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு விறுவிறுப்பாக போன புக் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணப்படுதுன்னு பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட இதயத்தை எதிராது இல்லை நாட்டில் நான் போன மாதிரி ஒரு மலை கிராமத்தில் போயிருக்கிறார். கேரக்டர் வேர்ட்டர்ன்ற ஒரு செல்ஃப் இன்டெலிஜென்ட் உள்ள ஒருத்தர். ரொமான்டிசிசம் என்றாலே இண்டிவிஜுவலிசம் சார்ந்துதான், தன்னை பற்றி தான் யோசிக்கிறது, தன்னை சார்ந்து தான் யோசிக்கிறது, சுற்றி வர இருக்கிறதே ஒரு மிரராக தான் பார்க்குறது, எல்லாரிடையும் தன்னை தான் பார்க்குறது, தன்னை சார்ந்து தான் யோசிக்கிறது, தன்னை மையமாக வச்சுக்கொண்டு தான் யோசிக்கிறது. இண்டிவிஜுவலிசம், இமோஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு ஜேர்னர் தான் ரொமான்டிசிசம். வெள்ளி வாசிச்சாங்களுக்கு தெரியும், வெள்ளியில் இருக்கிற அந்த கோடன் ஒரு ரொமான்டிசிஸ் கேரக்டர் தான். அப்போ இயற்கையை கூட தன்னுடைய கண்ணுக்குள்ளாக பார்க்குற ஒருத்தர் தான் இந்த பேர்த்ராண்ட ஒருத்தர். அப்போ அவர் ஒரு பூங்காக்குள்ளே போகிறார். பூங்காக்குள்ளே போயிருக்கலே அந்த பூங்காவை எப்படி ரசிக்கிறாருன்னா, இது ஒரு சயின்டிஃபிக்காக டிசைன் பண்ணப்பட்ட கார்டன் கிடையாது. ஒரு கலைஞன் ரசித்து தான் இந்த கார்டன் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு ஓடர் இருக்காது. இத்தனைக்கும் எழுதின கோத்தே வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவர் பொட்டனில எல்லாம் துறை போன ஒருத்தர். அவர் இப்படி எழுதுறாருன்னா அந்த ரசனை அந்த அப்போ கார்டன் மேபி சயின்டிஃபிக்காக டிசைன் பண்ணப்பட்டு கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த டைமில் அவர்கிட்ட மனத்தை தான் அவர் கார்டனில் பார்ப்பார், வெளியே கார்டனை தன்னை மனத்துக்கு பூத்த மாட்டார். ஸோ அதை அப்படி சொல்கிறார். ஸோ அது இங்கிலீஷில் மணி ஆச்சுருப்பாங்க. The garden is a simple one, and the moment one enters it, one feels that it was designed not by some scientific gardener, but by a feeling heart intending to take pleasure here. அப்படி சொல்லியிருப்பார். என்னோட இடத்துல சொல்கிற இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கீரோன் போல இருக்குமா சொல்லி, ஆனால் கீற முடியலை. அதை எழுதுகிற ஆக்களுக்கும் அந்த வரிவை தெரியும். I could not draw now, not a single line, and yet I have never been a great painter than in these moments. எழுதி முயற்சி செய்த ஆக்களுக்கு தெரியும், கிரியேட்டிவ் ஐடியாஸ் வேறு ஒரு லைன் வராது, அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ தெரியும் இவர் கிரியேட்டிவ் பீக்கில் இருக்கிறீங்க, ஆனால் எழுத முடியாமல் இருக்கு. அப்படி ஒரு மைண்ட் வந்து அலைப்பாகிற ஒரு மைண்டாக தான் அந்த பேர்த்தரண்ட மைண்ட். இப்படி எல்லா இடத்தையும் பார்த்து ரசிக்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்து கொண்டு போய் அந்த கேர்ள்ஸ் வந்து பெண்கள் வந்து தண்ணி எடுக்கிறது. அதில் அந்த எங்கட ஊரில் கிராமத்தில் அணி வைக்க மாதிரி தான் அந்த தலையில எல்லாம் வந்து கட்டி தண்ணி வச்சு கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த ஒரு சின்ன நீர் அருவி மாதிரி கொட்டி கொண்டு இருக்கும், இது தண்ணி அடிக்கணும். அப்போ இவருக்கு அதை பார்க்க என்ன யோசனை வருது, அந்த காலத்தில் அரசர் வீடுகளில் கேட்கல ராசகுமாரிகள் வந்து தண்ணி எடுக்கிறது, அந்த பேட்டியோக்கள்லாம் ஜெனரேஷனாக இது நடக்கிறது அவரோட கண்ணுக்கு முன்னால் தெரியுது. இது இருக்கும். இது நான் வாசித்தது சென்ற வாரம் தான். ஆனால் நான் நல்லூர் அடிக்கடி அதை பார்த்தேன். நான் யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் போயிட்டு கேட்கல, நான் பார்த்தது முழுக்க தட் வாஸ் எக்ஸாக்ட்லி ரொமான்டிசிசம் தான். ஒரு கட்டுரைண்டு மொழி நாயசம் தான். நல்லூரில் போயிட்டு கேட்க 25 வருஷமாக என்னுடைய ஒவ்வொரு வயசுலேயும் தெரிஞ்ச குமரன்களை தான் நான் நல்லூரில் பார்த்தேன். 25 வயசில் 25 டிஃப்ரெண்ட் பீப்புள் வெண்டரிங்கிறோம் அந்த கோயில் அடியில். நான் எனக்கு தெரிஞ்ச வரலாற்றில் இருந்த நல்லூரை சார்ந்த அத்தனை செலிப்ரிட்டிஸும் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸும் நல்லூரில் உயிர் கொண்டு தெரிஞ்சிச்சிடும். அதைத்தான் இந்த இடத்துல இவர் பார்த்துட்டு இன்னும் ஒன்று சொல்கிறார். Anyone who cannot share this feeling must never have refreshed himself at a cool spring after a hard day's summer walking. அதில் ஒரு நக்கல் வர, இதை ரசிக்க தெரியாமலாம் போய் களைச்சிட்டு வந்துலாம் குளிக்கக்கூடாது, இங்கே வீட்டை போய் ஷவரில் குளிக்க. ஸோ சிங்கர் செட் பண்ணப்படுது ரைட். இப்போ இயற்கையாக எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு போகலாம். அசோக் நானே முதல் போ உங்களை முடியல இல்லை சில பேர் இப்போ செட் பண்ணுறாரு. இப்போ இது எல்லாத்தையும் ரசிச்சுட்டு ஒவ்வொன்றா ரசிச்சு இதை பார்க்க இவருக்கு இன்னொரு ஃபீலிங் வருது. ஹைண்ட்சைட் எனக்கு மட்டும்தான் ரசிக்க தெரியுது, உங்களை ஒருத்தனுக்கும் அப்படி ரசிக்க தெரியாது. இந்த இயற்கையை என்ன தவிர வேறவனாலும் அழகாக ரசிக்க முடியாது. நீங்கள்லாம் ஒரு மொனோட்டனஸாக இருக்கிறீங்களே, ஒரே மாதிரி யோசிக்கிறீங்களே,
வேலைக்கு போகிறது, வாழ்கிறதுக்காக வேலை செய்கிறது, கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைச்சாலும் அதை விட்டுட்டு வேற எங்கேயும் வேலை செய்ய பார்க்குறது, அதை தப்பி ஓடுற ஃப்ரீடத்துலேருந்து தப்பி ஓடுறதுக்கான வேலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டு தடவை எல்லாரும் நக்கடிச்சோன்னே தான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி ரசித்து கொண்டு இருக்கிறார். 2-3 கேரக்டர்ஸையும் அப்போ சந்திக்கிறேன். ஒருத்தரையும் அவருக்கு பிடிக்காது, கொஞ்ச நாள் பிடிச்சாலும் அதுக்கப்புறம் பிடிக்காம போய்டும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் அந்த கேரக்டர் சந்திக்கிறாரா, ஒரு அகாடமிக் ஒரு ஆளை கண்டு சொல்கிறாரு, என்னென்ன விளக்கப்படுத்துறாரு, இங்கிலீஷில் அதை வாங்கி அறிவிப்பாங்க, தமிழில் நான் தெரியா அப்படி இருக்குன்னு. While he does not consider himself wise, he nonetheless believes he knows more than others too. அந்த ஒவ்வொரு அடக்கமாக பேசுகிற ஆட்கள் உண்மையில அவங்க நினைக்கிறது தாங்க உலகத்தில் எங்களை விட்டு அறிவாளி கிடையாது, பட் அந்த இடத்துல அடக்கி வாசிக்கிறோம் சரி அடியேன்னு சொல்லிடுறாங்க. அடியேன்னு சொல்ற அவருமே அடியே கிடையாது. அப்ப அதெல்லாம் எனக்கு தெரியுது. அப்ப அப்படியான கரெக்டர்ஸோடனே இவரால் செய்ய முடியாது. ஒரு கட்டத்துல அந்த கடிதம் கூட இவர் எழுதுவார் கடிதம். அந்த பக்கத்துல இருந்தவன் என்ன செய்யறான், இப்படி கஷ்டப்படுறான், வீட்டுல இப்படி இருக்கு, இதை பற்றியும் கிடையாது. சுகமா சரி என்னுடைய பிரச்சனை. அதுதான் அந்த இண்டிவிஜுவலிசத்துல உச்சம். அப்ப கூட நாட்கள் வருது, ஒரு இடத்துல வரும் ஃபேவல்னு சொல்லி கடிதத்தை முடிக்கிறார். திஸ் லெட்டர் வில் பி டு யுவர் டேஸ்ட். ஏனண்டா இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபேக்சுவல் அக்கவுண்ட். அதுக்குன்னாக்க அவன் மினகர் பதில் போட்டுருக்காங்க. அதுக்குன்னாக்க அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கல ஸ்லோலி இந்த கதைக்குள்ள போகுது. ஒருத்தனை சந்திக்கிறான். அப்போ அவன் வந்து இன்னொரு ஆளோட தனக்கு வேலை செய்கிற ஒரு ஆளோட லவ் பண்ணுறதா, விடோவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அந்த அவனுக்கு தான் பயங்கர விருப்பம். அந்த காதலை பற்றி இவருக்கு சொல்லி 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 இவருக்கும் அந்த பெண்ணை பார்க்கணும்னு யோசிக்கிறார். அப்புறம் ஒரு கட்டத்தில் யோசிக்க இல்லை நாம் பார்த்தா அந்த பெண் அவ்வளோ அழகாக இருக்கு, அது வந்து கண்ணுக்குள்ளாலே தான் பார்க்கணுன்றார். ரைட், இது எல்லாமே ஒரு செட்டப். என்னதுக்கான செட்டப்? இப்போ இப்படி இவர் எல்லாமே பிம்பத்தை தான் கட்டி அமைக்கிறது. இப்போ இவருக்கே விளங்குது அந்த பெண்ணை தான் நேரம் போய் பார்த்து அழகாக இருக்காது, இவனு கூட தான் அழகு. இப்போ இதையே இவர் செய்யப்படுறார். அப்போ சீன் வருது. சீன் வந்தால் அந்த போர்டுக்கு போடணும். அந்த வண்டியில் போய்க்குள்ளே சொல்லியாச்சு ஒரு கேர்ள் வந்து வரப்போறா, இட்ஸ் ஆல்ரெடி டேக்கன்ண்டாலே ஆறா அதுன்னு ஒரு அந்த ஃபீலிங் இருக்கு. ரைட், ஆறா அது டேக்குன்ற போய் இறங்குறாரு. அந்த முதல் அந்த ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் வந்து அந்த காலத்துலேருந்தே அது ஒரு பெரிய சீன். இந்த சீன் யோசிச்சாலுமே இப்போ கூட யோசிச்சா கூட இந்த சீனை தெரியாதாக்கள் எழுதிடுமான்னு தெரியாது. அப்படி ஒரு சீனை ஒரு 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 யங் லேடி சுற்றி வர இளம் பிள்ளைகள் இருக்கு. பிரெட் நாங்கள் பானண்டோம், லோஃப் ஆஃப் பிரெட்டை வந்து அப்படி மடியில் வச்சு இதில் வத்தி கொண்டிருக்கிறா. அந்த மெட்டாஃபர் என்ன? பிரெட் வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஒரு லைஃபுக்கு சிம்பிள் ஆஃப் லைஃப். ரைட், இப்போ இவருக்கு அந்த கணத்தில் இவருக்கு ஒரு வாழ்க்கை உருவாகிற மாதிரி பார்க்கலாம். அல்லது இது நான் ரிசர்ச் பண்ணி தான் பார்த்தது, ஃபீமேல் ஜீசஸை பார்க்கலாம். பின்னாடி கிளைமேக்ஸில் வந்து லாஸ்ட் சப்பர் மாதிரி இவர் சூசைட் பண்ணிக்கல கூட பிரெட் அண்ட் பாயினை தான் எடுக்கிறார். ஸோ இவருக்கு கடவுள் தான். தமிழில் இப்படி ரொமான்டிசிசம் வந்து தமிழுக்கு வரையில அந்த அளவுக்கு. எனக்குண்டா உண்மையில பாரதியார் வந்து செல்லம்மா எல்லாத்தையும் இப்படி ஒரு நாவல் எழுதி இந்த கண்ணமான அப்படி ஒரு காதல் இருக்கும். அது ஒரு கண்ணமான்ற ஒரு ரொமான்டிசிஸ்ட் கேரக்டர் தான் பாரதியார்ட்ட. அப்படி ஒரு காதலை வந்து யாரால சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட எனக்கு அந்த சீன்ல ஒரு பாரதியார் ஃபீலிங் வந்து முண்டாசம் கட்டி கொண்டு அந்த வாசல்ல இருந்து கேட்க அவர் பானை கட்டி கொண்டு இருந்தா அப்படி இருந்திருக்க வேண்டிய ஒரு சீன் வந்து வந்துச்சு எனக்கு. இது இப்படி போய்கொண்டிருக்கு. ஹோல்டர் தலைவர் ஹாப்பி. ஒரு கதை வந்து ஹாப்பியாக தொடங்கினா தான் பிடிக்கும். அப்போவே தெரிஞ்சிட்டுது. அப்போ என்ன சொல்கிறார், ஒரு தேவதை என்று சொல்கிறார். இப்போ எல்லாரும் அதுதானே சொல்கிறேன்னு சொல்கிறார்.
எப்படி போய்கொண்டிருக்கல அந்த எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த காதலை வந்து எப்படி இவர் வந்து உடனே அந்த பெண்ணை வந்து உடனேயே தனக்குரிய ஒரு கண்ணமாக தான் ஆக்குறவர்களையே உண்மையான லோத்தையை அவர் ஒரு காலம் பார்க்கல. எங்களுக்குமே புத்தகம் முடியும் வரைக்கும் இந்த சார்லட்ன்ற அந்த லோத்தைன்றது யாருன்னு தெரியாது, இவருக்கும் தெரியாது. இவர் இவர் என்ன ஹோமர்ன்ற ஒரு ஆர்டன் ரீடர். அந்த வண்டியில் இருக்கைகளே அவர் சொல்கிறா, எனக்கு இந்த நாவலெல்லாம் முந்தி பிடிக்கும், ஆனால் இப்போ வந்து சமகாலத்து எங்களுடைய வாழ்க்கையை சொல்கிற நாவலெல்லாம் பிடிக்கும்ன்ற ஓஹோன்ற இவர் ஒன்றும் அதை வாசிக்கலாம் கிடையாது. அப்போ ஏன்னா இஸ் லைக் லவ்ட் இன் லவ். அப்போ ரெண்டு பேருக்குமே எந்த பொருத்தமுமே கிடையாது. அது டான்ஸில் இன்ட்ரெஸ்ட், போய்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இவர் சொல்லி கொண்டிருக்கிறாரே, எந்த இடத்துலையும் போய்ட்ரி எழுதுனா இல்லை. அப்படியே ரெண்டு பேரும் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கொண்டு அப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டை போக தொடங்குறாரு. ஒரு நாள் பேருக்கு இன்னொரு வேலை இருக்குது. அப்போ என்ன செய்யறாருன்னா தன் வேலைக்காரனை வீட்டை அனுப்புறாரு. அட்லீஸ்ட் அவனாக போயிட்டு அவங்க எப்படி ஒரு செல்ஃப் இன்டெலிஜென்ட் கேரக்டர்னா இந்த டைம்னா அந்த ஆல்பர்ட் சிங்கம்பாரு. அந்த ஆல்பர்ட்டுக்கும் வேர்ட்டருக்கும் இடையிலான அந்த உரையாடல் தியாகு மோசோ பாயிண்ட் அவுட் பண்ணது. நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீடிங்கை தெரிஞ்சு மென்டல் ஹெல்த் பற்றி ஃபர்ஸ்ட் டைம் அட்ரஸ் பண்ணின ஒரு புக்காக இது இருக்கலாமோன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு மென்டல் ஹெல்த்தை ஒரு நோயை வந்து கிளைம் பண்ணின ஒரு பேராகிராஃப் அது. உனக்கு ஒரு சிக்னஸ் தான் பிரச்சனை, அது ஒரு இடத்துல வழியாக எழுதியிருக்கும். It would be as misconceived to call a man cowardly for taking his own life as it would be to say a man who dies of malignant fever was a coward. ஒருத்தன் வந்து ஒரு கேன்சராலேயோ அல்லது ஒரு நோயாலேயோ இறக்குறதும் ஒரு மனநோயால் தன்னைத்தானே மாய்க்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அது கேட்குறது வந்து தட் இஸ் பியூர் மென்டல் ஹெல்த்தை ஒரு நார்மல் மற்ற ஹெல்த் இஷ்யூவோட ஈக்குவலன் பண்ணுற ஒரு ரைட்டிங் ஒரு 17th century 18th centuryலேயே எழுதப்படுறன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அதை செம்மையாக டிஃபெண்ட் பண்ணி கூட இருக்கு. என்ன பிரச்சனைனா எங்களுக்கு இப்போ கேன்சர் மாதிரி அப்போ மனநோய் இருந்துருக்கு, எந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ வேர்ட்டர் மாதிரி ஒரு கேரக்டரை வந்து இப்போ சரியான ஹெல்த் இருந்தால் ட்ரீட் பண்ணலாம், அட்லீஸ்ட் தற்கொலை செய்யாமல் தவிர்த்துருக்கலாம் அவரை. பட் அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இப்போ போலியோவில் அந்த மாதிரி இந்த ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவால் வேர்ட்டருக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அதான் அந்த அனாலஜியாக நான் பார்க்குறேன். அப்போ அந்த பேராகிராஃப் வந்து ஒரு சூப்பர் பேராகிராஃப். நான் இப்போ போகிற மேலே டைம் போகுது. இந்த இடத்துல திருப்பி ஒரு செல்ஃப் இன்டெலிஜென்ட் மாதிரி சொல்லு. எல்லோராவின் 14 கட்டளைகள் என்ற ஒரு சிறுகதை ஒன்று கனகாலத்துக்கு முன்னாடி எழுதினார். அது இந்த கடைசி பேராகிராஃப் இப்படி இருக்கும். எல்லோராவும் ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்கிறார். எல்லோராவின் மரணத்தின் பின்னர் ஒரு நாள் அவள் அறையை குழாவிய போது இலாச்சிக்கடியில் அவள் எழுதி வைத்திருந்த கட்டளைகளின் குறிப்பு அகப்பட்டது. அதில் சாவதற்கு முன்னர் 14வதாக ஒரு கட்டளையை இணைத்திருந்தார். வாழ்வது போலி என்று தோன்றினார். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதில் அர்த்தமில்லை என்று எண்ணினார். இக்கணம் ஏற்படுத்தும் நடுக்கத்தை உங்களால் தாழ முடியாமல் போனால் தற்கொலை செய்துவிடு. உனக்கே உனக்கான நிம்மதியான சூன்யம் நிலவில் காத்து கிடக்கிறது. இது வந்து எல்லோரா அந்த கதையில் முடிக்கிற விஷயம். அதாவது இப்போ வாழ்றதை விட இந்த வழியை தாங்கிக் கொண்டு வாழணுமா என்ற ஒரு கேள்விக்கு முடியாது என்ற ஒரு பதில் பல சிலைகளில் வரலாம். ஆக்குறது தற்கொலை செய்கிறது கோழைத்தனம் என்ற ஒரு பிற்போக்குத்தனமான கோலை நாங்கள் விடுவோம் அந்த இடத்துல. கேன்சர் வாடுறது கோழைத்தனமாக இல்லை தானே, இட்ஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். அது மாதிரி தற்கொலைக்கான உணர்ச்சி வாரதும் சம்டைம்ஸ் எங்களோட கண்ட்ரோலில் இல்லை. அதை நாங்கள் அக்னாலேஜ் பண்ணணும், அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அது வந்து நான் பெல்ஜார் வாசித்த போது வந்து சில்வியா பிளத்தோட
இந்த பந்தியில் அதை உணர்ந்தேன். இப்போ இதுவரைக்கும் ஒரு விதமான ஒரு ஒரு இவர் ஒரு ரொமான்டிசிஸ்ட், ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் நவல் கேசர் அப்படி யோசிச்சு கொண்ட இடத்துல தான் இவர் ஒரு மென்டல் ஹெல்த் சிச்சுவேஷனும் உள்ள ஒருத்தர் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பேக் டு த ஸ்டோரி. அப்போ இவர் இந்த இடத்த விட்டு இப்போ இது சரி வராது, ஒரு நாளும் ஒருத்தர் வீட்டை போகிறது ஏற்கனவே என்கேஜ்னு சொல்லி இவர் இன்னொரு இடத்துக்கு போகிறார். அங்கே போய் வேலை செய்கிறார். அங்கே கூட ஒரு பெண்ணை பார்க்குறார். பட் இவருக்கு முழுக்க லோட்டே பற்றிய ஒரு பிம்பம் தான் இருக்குது, தன்னுடைய பிம்பம் தான் இருக்குது. அந்த பிம்பத்தை இன்னொரு பெண் மேலே போடுறதுக்கு ஆள் இன்னும் ரெடி இல்லை. அந்த டைமில் இவர் 2 பேர் மேரி பண்ணினதா மெசேஜ் வந்து வருது. வெட்டிங் நடந்ததாக மெசேஜ் வருது. அந்த மெசேஜுக்கு பதிலாக வந்து இவர் ஆல்பர்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். ஸ்டார்ட் பண்ண இப்படி இங்கிலீஷில், தமிழில் எப்படி இருக்குன்னு தெரியாது, இங்கிலீஷில் இருக்கும். God bless you my dear friends and may he grant you all the happy hours he takes from me. உடனே அவையாக அனுப்பினாங்க கோட்டை வாங்கிட்டு எப்படி எழுதிக்கலாம் சொல்லி. அப்போ இருக்க முடியலைன்னா இப்படிப்பட்ட கேரக்டரால் எங்கேயுமே ஃபிட் பண்ணுறது கஷ்டம். தான் செய்கிறதான் சரின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒருத்தருடைய எடிட்டிங்குமோ எந்த ரிவ்யூவையும் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதோட எப்போ பார்த்தாலும் லோட்டே பற்றிய பிம்பம் தான் தலைவர் இங்கே வந்துட்டார். ஆனால் அந்த அல்பர்ட் கேரக்டரும் ஒரு அற்புதமான கேரக்டர். அவருக்கு இந்த பேர்ட்டர் வந்து தன் மனைவியோட சுற்றி திரிகிறத ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி ஒரு பெருமை தான் ஒருத்தன் திரிகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் சமூகம் என்ன நினைச்சிடுமோன்ற பயத்தில் சிங்கம் வந்து இது சரி வராது, அவன் பார்த்துக்கொள்றான், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன். ஒரு வியர்டான கேரக்டர் தான் ஆல்பர்ட். அப்போ இவர் வியர்டண்டா, பேர்ட்டர் வியர்டண்டா, ஆல்பர்ட்டும் ஈக்குவலி வியர்ட் அண்ட் லோட்டே ஆல்சோ ஈக்குவலி வியர்ட். ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல அவன் சொல்லுவான், லோட்டையும் என்னையும் ஆல்பர்ட்டையும் நல்ல ஒரு உறவில் வச்சிருக்கிறதே ஷார்லோட்டுன்ற தந்திரம் தான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவான். அவனுக்கு அறிவு இருக்கு, அறிவை மீறி அந்த காதல் மயக்கமானது. இப்படி டைமில் தான் அந்த லோத்தேண்ட அப்பாட்ட கிளாக்காக இருந்த ஒருத்தன் அவர் கிரேசியாக அதை பார்க்குறான். இன்னொருத்தன் வந்து காதலுக்காக ஒரு கொலையை செய்கிறத பார்த்துட்டு தானும் அப்படி ஆயிடும். அப்போ இந்த 2 இன்சிடென்ட்டுக்கு பிறகு தான் இவருக்கு ஓரளவு தெரிய வருது, தேர்ஸ் நோ இன்ஃபோ. அப்போ கூட பாருங்க அந்த செல்ஃப் இன்டெலிஜென்ட் எந்த அளவுக்கு கொண்டா, இது சரி வராது, நான் இருக்கிற இந்த குடும்பத்துக்கு சிக்கலன்னு நினைக்கிற ஒருத்தன் வந்து ஓடிப்பான் ஊரை விட்டு. அங்கேயே போய் அவர்கிட்டயே ரிவால்வர் அதில் சுடுறது. அப்போ கூட அந்த இறுதி ராப்போசனம் மாதிரி எல்லாம் செய்து கடிதம் எழுதி வச்சு தான் செத்தாலும் என்னை பற்றி நினைச்சு நீ சாவும். இட்ஸ் ஆல் அபவுட் ஹிம்செல்ஃப் என்று சொல்லி அந்த கதை முடிஞ்சுது. அப்போ எனக்கு வாசித்து முடித்தோன்னே அதுக்கப்புறம் கோத்தை யார் அவன் இப்படி எழுதி வச்சுருக்கான்னு சொல்லி கோத்தையை பற்றி வாசிக்க 2 உண்மை கதையை சேர்த்து எழுதின ஒரு காலக்கதை. என்ன ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கோத்தைன்ற ஒரு சொந்த அனுபவம். அவரே சார்லட்ன்ற ஒரு கேர்ளை, சார்லட் பஃபான்னு சொல்லி பஃபான்னு சொல்லி ஒரு கேர்ளை லவ் பண்ணி அது சரி வராமல் போன ஒரு டைமில் தான் இந்த புத்தகம் எழுதப்படுது. அதே டைமில் ஒரு கிளைமேக்ஸ் வேணும்ன்றதுக்காக தன் நண்பர்களோட சூசைட் இன்சிடென்ட்ஸையும் எழுதி 2ஐயும் ஒரு ஆள் முடிச்சிருக்கிறார். அப்போ ஒரு ஒரு ஹைப்பர் ஆக்டிவ், ஒரு வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக்கான ஒருத்தன் வந்து 2 வகையாக போயிருக்கலாம். ஒருத்தன் அதான் சொல்லுவாங்க, போயிருந்தா இப்போ நெப்போலியன் மாதிரி ஒரு கிரேசியாக போகிறது, அதுவும் ஒரு பிரச்சனையான விஷயம், அது ஊருக்கே பிரச்சனையான விஷயம். அல்லது இந்த நாவலில் இருக்கிற கேரக்டர் மாதிரி போகிறது, அது அந்த கேரக்டரை சார்ந்திருக்கிற ஆட்களுக்கு ஒரு பிரச்சனை. அல்லது கோத்தை மாதிரி போகிறது. கோத்தை மாதிரி போகும்போது ஒரு கிளாசிக் வருது, இவ்வளோ விஷயத்தை அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. டேக் ஃபியூ லெசன்ஸ் ஃப்ரம் இட், இட் அ ப்ளஷர் டு ரீட். அதில் இது எல்லாருமே அதனால்
இதில் இருக்கிற இந்த வேர்ட்டர்ன்ற ஒரு 60% ஃபீல் பண்ணாட்டி ஒரு 70% ஃபீல் பண்ணாட்டி எவ்வளவுமே லவ் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. நான் ஒரு 2-3 தடவை ஃபீல் பண்ணியிருப்பேன். மேபி வேர்ட்டர் மாதிரி போகாத காரணம் அதுவாக தான் இருக்கு. 2-3 தடவை ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்றது, தூக்கி போட்ட ஒரு புத்தகமாக தான் நான் பார்க்குறேன். நன்றி. வாசிக்க தொடங்கி அந்த நீங்க சொன்ன மாதிரி அவரோட முன்னுரையை தான் நான் முன்னுரை வெரி இம்ப்ரெஸ் அந்த தமிழ் புத்தகத்துல நீங்க சொன்னா அப்பதான் நான் இவர் யார், இவர் என்ன செஞ்சாரு, கிட்டத்தட்ட அவர் ஒரு மூமெண்டே ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா அது ஒரு மாதிரி என்ன யூனிஃபைட் விஸ்டம் அந்த மாதிரி முழுமையாக எல்லா விதமான இதுவும் வரணும் சொல்லி நீங்க சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூமெண்டே நடத்தினோம். அவரோட ஃபர்ஸ்ட் புக் இது இல்லை, ஃபர்ஸ்ட் புக் இது இதுல இருந்து அவர் வேற ஜோனருக்கு போயிட்டாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் புக். அது ஒன்று. அப்போ அதுதான் அதில் அதுக்கு 2 பக்கம் வாசிச்சுட்டு தமிழ் புத்தகத்தை தூக்கி போட்டேன்னு என்னால் அந்த டிரான்ஸ்லேஷனுக்குள்ளுக்கே போக முடியலை. பட் நான் அமேசானில் இங்கிலீஷ் புக்கை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு பரவாச்சு, அது ஓகே மாதிரி இருந்தது. அதை இங்கே ஸ்டார்ட் பண்ண அது நானும் திருப்பி சார்ந்து ப்ளீஸ் நான் இங்கிலீஷ் பேச்சை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னால் அதுக்குள்ளே போக முடியலைன்னு சொல்லி. பட் என்னென்னா நிறைய டைம் எடுக்கும் அதில். இப்போ நீங்கள் வந்து ஒரு பரா வாசிச்சுட்டு யூ ஸ்டக் தே. அதுக்கு பிறகு நீங்கள் கன நேரம் வெளியில் போக மாட்டீங்க. அப்புறம் அதை ஒரு எடுத்து ஒரு கிண்டில் ஒன்று அனுப்பிட்டு பிறகு திருப்பி அங்கே இருக்கிறது. சரி, நான் இப்போ நீங்கள் ஜேகே ஃபுல்லாகவே சமப் பண்ணிட்டார் அந்த இதை. நான் அதில் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் எனக்குமே அது வாசிக்க கண்ணி ஃப்ரான்சிஸ் கிருபாட ஞாபகம் கொஞ்சம் வந்தது. என்ன சொன்னால் கிட்டத்தட்ட கண்ணி என்று இப்போ எந்த ஒரு நீங்கள் காதலிக்கிற ஒரு பெண்ணை கண்ணி என்று உருவகம் செய்கிறேன்னு சொன்னால் ஏன்னா அவள் வந்து என்றைக்கும் கண்ணியாக இருக்க போகிறதே கிடையாது. அது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை நீங்கள் அப்படி கிறிஸ்டலைஸ் பண்ணி உங்களுக்குள்ளே வச்சு நீங்கள் அதைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி அது காதலில் ஒரு மூமெண்ட். அது அந்த மூமெண்ட் எல்லாருக்கும் ஒருக்கா வந்து போயிருக்கும். பட் அந்த மூமெண்ட் வந்து எப்போவுமே இருக்காது. ஸோ அது ஒரு மூமெண்ட். அது இன்னும் சொல்ல போனால் இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் அந்த மூமெண்ட் வாரது மற்றவங்களால இல்லை, அது நீங்கள் உங்களுக்குள்ளே தான் அந்த பீக்குக்கு போவீங்க. சரியா? நீங்கள் லவ் பண்ணுற ஆளால் இல்லை, நீங்கள் எவ்வளோ தூரம் கிரேசியாக கிட்டத்தட்ட தம்பி ஒன்று ஒரு வேர்ட் யூஸ் பண்ண border line கிரைஸ்னஸ் அந்த லெவலுக்கு நீங்கள் போய் லவ் பண்ணினா யூ கெட் தட் பீக். அவ்வளோதான். பட் நிறைய பேர் நாங்கள் அந்த பீக்கில் இருந்து சமநிலைக்கு வந்துடுவோம். மேரேஜ் ஹெல்ப்ஸ் அ லாட். அது சமநிலைக்கு வர்றதுக்கு. ஸோ சமநிலைக்கு நீங்கள் அந்த இதில் இறங்கி நீங்கள் வந்துடுவீங்க. பட் அந்த லெவலை மட்டும் கிறிஸ்டலைஸ் பண்ணி அந்த பெண்ணை மட்டும் தன்னை ஆராதிக்கிற ஒரு ஆள் வந்து தான் நான் ஃப்ரான்சிஸ் கிருபாவை நான் பார்த்தேன். நான் ஃப்ரான்சிஸ் கிருபா புத்தகம் மட்டும் இல்லை, காதல் கவிதைகளெல்லாம் அந்த நீங்கள் சொல்லவே முடியாது. தன்னைத்தானே அந்த ஒரு ஆமையை பற்றி எல்லாம் எழுதியிருப்பாள். அதெல்லாம் ஒரு மாதிரி கிரேசினஸ், ஒரு காதலோட பித்து நிலை. அது இப்போ இன்னொரு பித்து இருக்குல்ல. இப்போ நீங்கள் இளம் வயசு, உங்களோட வயசில் ஒன்று நீங்கள் இயற்கையை பார்க்குறது, அந்த இயற்கையோட பித்தாகிறது இருக்கு. இப்போ நான் உண்மையாகவே ஆனால் அது வந்து ஒரு பித்து, அதுக்கு உங்களை எலிவேட் பண்ணும். அப்படி நீங்கள் எப்போவுமே ஒரு வயசில் ஒரு சேட்னஸ்ஸை உங்களுக்குள்ள இருக்கும், கிரியேட் பண்ணீங்க. இல்லாத சேட்னஸ்ஸை நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்குள்ள உருவாக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அந்த வயசுல நாங்கள் சினிமாவில் சோக பாட்டு கேட்குறது அதெல்லாம் செய்கிற ஒரு வயசு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சேட்னஸ் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் நாங்கள். பிறகு நீங்கள் நான் வேர்க்கரில் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் அது கடைசி பரால அவரை பற்றி ஒரு அனாலிசிஸ் எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்க எழுதியிருப்பாங்க இவருக்கு வந்து இவர் வந்து நிறைய பிரச்சனை அவரில் இருந்திருக்கு. ஒன்று வந்து அவர் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த முதல் இது வருது, அவள் அம்பு வருது, அந்த விடோவை லவ் பண்ணுறது அந்த முதல் அம்பு. ஏன்னா அவன் வந்து ஏன்னா இவர் அங்கே போனதே உண்மையாக ஒரு கேர்ளோட ஒரு பிரச்சனை பட்டு தான் போகிறார். ஒரு 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 இதில் தான் அந்த இடத்துக்கே போகிறார். ஐயோ வேணாம் நாங்கள் போகிறேன், இப்படியெல்லாம் என்னை யாருக்கு ஹெல்ப் பண்ண ஏழுமா அப்படியெல்லாம் சொல்லி ஒரு கவலையில் தான் அங்கே போகிறார். போனால் அவன் என்ன சொல்கிறான், அவன் சொல்கிறது வந்து அவன் ஒரு வர்ஷிப் பண்ணுற ஒரு ஆளை பற்றி சொல்லிக்குள்ள கிட்டத்தட்ட அப்படி ஒரு காதல் எனக்கு வேணும்ன்ற மாதிரி. இப்போ இதில் இயற்கை இருக்குது, எல்லாம் இருக்குது, நீ அடுத்தது அங்கே வேணும்ன்ற ஒரு நிலைமைக்கு போய்க்கு தான் இந்த சார்லட்டை அவன் மீட் பண்ணுவான். ஸோ அங்கே தான் எல்லாமே தொடங்கும். ஸோ
அது இப்போ ஆனால் இப்போ எதுவுமே அந்த மாதிரி இல்லை. இவன் பார்க்குற அந்த இயற்கையும் அப்புறம் இன்னொரு சீன் எழுதுவான், எப்படி எல்லாம் தண்ணி அடிச்சு எல்லாம் வெள்ளம் வந்து அவன் பார்த்த இடமெல்லாம் வெள்ளம். ஆனால் அதுதான் ப்ராக்டிக்கல். இப்போ நீங்கள் எல்லாமே மாறும். அந்த மாற்றத்தை அவன் ஏன்னா அவன் அப்படி ஒரு பர்சனாலிட்டி அவனால அதை, ஏன்னா நீங்கள் சொன்ன அவன் இன்னொரு பக்கத்தை பார்க்கவே முடியல. அவன் தன்னையே தான் பார்க்குறான். ஸோ அவன் விரும்புகிற சாலட்டு, அவன் பார்க்குற சாலட், அவன் தன்னைத்தானே விரும்புகிற ஒரு ஆள் தான் அவன். ஸோ அதுதான். ஆனால் இந்த புக்கோட பிரச்சனை என்னென்னா, உண்மையாகவே தமிழ், நான் அதுவும் சொன்னேன், காதல் இல்லை, அது அங்கே இதுவும் கிடையாது. அவனுக்கு ஏற்பட்ட ஒரு தூரத்தை பற்றி சொல்கிற புக்குன்னு. ஆனால் அது ஆனால் ஒவ்வொரு இடமும் வந்து நான் நிறைய என்ன சொல்லலை, என்ன தம்பி சொன்னபடியே என்ன சொல்லக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன். தம்பி சொல்லிக்கு ஒரே இடத்த மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு பராவை மட்டும் சொல்லிட்டு நான் இதில் என்னோட கிண்டலில் வாசித்தேன். அதனால் ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஓகே. அது ஸ்டார்ட் பண்ணிட்டே சொல்லுவார், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் நெக்லெக்ட் ஆஃப் கிரியேஷன், மோர் மிஸ்சீஃப் இன் த வேர்ல்ட் அண்ட் ஈவன் மேலிஸ் அண்ட் விக்கெட்னஸ். அதில் தான் தொடரும். உண்மையாக அந்த ஒரு ஆளை கூட நீங்கள் பெரிய, ஏன்னா அந்த மாதிரி பெரிய வஞ்சகங்கள் அதெல்லாம் வந்து எப்போவுமே லைஃப்பில் நடக்கிறது இல்லை. லைஃப்பில் சின்ன நடக்கிறது வந்து நாங்கள் ஒரு ஆளை நெக்லெக்ட் பண்ண அங்கே தான் நிறைய பேர் கேட்டு ஆவாங்க. இதை தவிரன்னு தொடங்கினையில் இருந்து எல்லா இடமே ஐ வாஸ் ஜஸ்ட். பிறகு அந்த வசந்தத்தை பற்றி எழுதிப்பார். எல்லா ட்ரீயும் பூத்துருக்கு, எல்லாமே இருக்குது, வசந்தத்தை இருக்குது. எனக்கு முடிஞ்சால் நான் ஒரு பட்டர்ஃப்ளையா மாதிரி இதை நான் இதை முள்ள குடிக்கணும், இந்த ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அப்படி அந்த இயற்கையை சொல்கிறது, நீங்கள் சொன்னால் அந்த கோத்தையோட பெஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த இயற்கை தான். அதில் பீக்கை அவர் எழுதியிருக்கிறார். ஸோ பட் அந்த பீக்கை போய் தொட்ட ஒரு ஆளுக்கு அந்த பீக்கிலேருந்து கீழே இறங்கி வராமல் இருக்கிறது தான் அவரோட பெரிய துயரம் அப்படின்னு. பட் ஆல்பர்ட்டில் எனக்கு என்னென்னா, ஆல்பர்ட் வந்து அவன் அந்த கன்னை கொடுக்குறான்ல கடைசியாக அவனுக்கு கரெக்டாக தெரியுமில்ல, இந்த கண்ணால் இவன் தன்னைத்தான் சுட போறான். நான் முதலே சொல்லி இருக்கிறேன்ல, அவங்க நான் சுட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் என்ன சொல்றான்டா, டு ஹெல்ப் மை ஜேர்னி ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லி போடுறான். ஸோ எனக்கு ஒரு பாதி டவுட் வந்து இவன் தெரிஞ்சுதான் கொடுக்குறான் அவளேண்டு. அதுவும் அவளே எடுத்து கொடுக்க சொல்றான். சார்லெட்டை தான் அதை எடுத்து கொடுக்க சொல்லி அந்த கண்ணை சொல்றான். எனக்கு ஒரு டவுட், சார்லெட்டுக்கும் தெரிஞ்சுதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி தன்னைக்கான கொள்ளத்தான் போறான்னு அவனுக்கு தெரியும். பட் they all think this is the best end. தங்கட பிரச்சனைக்கும் அவனோட பிரச்சனைக்கும் அது அந்த என்ன சொல்றது, அதுல இந்த குரூவல்ட்டி வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு. நாம பைத்தியக்கார மாதிரி ஒருத்தியில பாசமா இருக்கிறான். பட் இவங்க அவன் அது வந்து மேபி தே திங்க் தட்ஸ் த பெஸ்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி, பட் அவங்க வில்லிங்லி அந்த கன்னை அவனுக்கு கொடுக்குற அந்த பார்ட் தான் எனக்கு கண்ணரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. மறுபடி குட் புக். தேங்க்யூ. எனக்கு அந்த படத்தில் இருந்துச்சு, ஐநோன்னு சொல்லுவாங்க, கண்ணு எடுத்துக்க சொல்லிட்டு எனக்கு அவன் கேரக்டர் தான் மாலைக்கு நீயே கண்ணு எடுத்து இல்லை பேசுகிறேன், கேட்டாகிட்டு இருக்கு, ஆங்கிள் கேட்டாங்கன்னு பாருங்க. எனக்கும் இது ஸ்லோ ரீட் தான் இந்த புக்கு. யாராவது கவனிச்சிங்களா, பின்னாடி பக்கம் தலைக்கீழே இருந்தது அட்டை? நான் இதுதான் எனக்கு அப்படி வந்திருக்கா தெரியல. இதுதானே ஃப்ரண்ட்ல வந்திருக்கணும். இல்ல எனக்கு பேக், நான் வந்து இது பர்பஸ்ஃபுல்லா உண்மையாவே வந்து கதையோட இதுவா ஏதோ இல்ல அட்டை எனக்கு மட்டும் எனக்கு பர்பஸ்ஃபுல்லா இருந்ததா இல்ல என்ன இதுன்னு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. கதையை படிக்க நீ கேட்டோட இது டெஸ்ட் பண்றாங்களோ எனக்குமே வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. இது வந்து வேகமா படிக்க முடியல. அங்கங்க இன்னும் சொல்ல போனா 2 மாசம் இருந்தது முடிச்சிடணும்னு பார்த்தா, ஆனா வேற ஒரு புக்கை முடிச்சே ஆகணும்னு ட்ரை பண்ணி அதை முடிக்க முடியலன்னு அதுக்கப்புறம் லேட்டா இந்த புக்குக்கு வந்தது. ரொம்ப டைம் எடுத்துச்சு. கலா சொன்ன மாதிரி தமிழ்ல ஏன் இப்படி ஒரு தலைப்பு வச்சாங்கன்னு தெரியல. வெரி மிஸ்லீடிங்கான ஒரு தலைப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். பாதி புத்தகத்துக்கு மேல ஜஸ்ட் லவ் அப்படிலாம் இல்லவே இல்லை இதுல. அவர் இயற்கையை தான் ரொம்ப வர்ணிச்சிருந்தாரு.
எஸ்பெஷலி செடிகளையும் தோட்டத்தையும் அந்த மலர்களையும் நான் ரொம்ப ரசிச்சேன். நீங்க சொன்ன அந்த இடம் இப்போ வரையணும் போல இருக்கா, ஆனா என்னால வரையவே முடியலன்றது இல்லை. எனக்கு நடக்கும் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ரைட்டிங், எனக்கு கார்டன்ல அப்படியே ஐடியாஸா வரும், இந்த பாட்டு இதை பண்ணலாம் அது பண்ணலாம் இப்படி அப்படின்னு. ஆனா ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டேன். போய் நின்று பார்த்துட்டு இருக்கிறத வரைக்கும் ரசிச்சுட்டு வந்துடுவேன். நோட்லாம் பண்ணி வச்சுப்பேன், இந்த ஐடியாவை மிஸ் பண்ணிட போறோம் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல பார்த்தா எனக்கு ஐ குட் ரிலேட் டு இட். நிறைய இடத்துல வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சது. முடிவு என்னன்னு தெரியும், ஆனா நான் இன்னும் அது அந்த பார்ட்டுக்கு போகல. அண்ட் அந்த டைம்ல அகெயின் ஜேகே சொன்ன மாதிரி ஒரு என்ன சொல்றது மென்டல் ஹெல்த் இஷ்யூவா வந்து அதை ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவா எழுதியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப எனக்கு அது சர்ப்ரைசிங்கா இருந்தது. அந்த இது மக்களை பத்தி கேட்டிருப்பான் நிறைய சின்ன சின்ன பிட்ஸ். நான் எனக்கு எங்க பிடிச்சதுன்றதை மட்டும் சொல்றேன், ஏன்னா அவர் சமப் பண்ணதுனால. அங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிற நீ, மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீ கேட்டால் மற்ற இடங்களில் இருப்பது போலத்தான் என்று சொல்வேன். மனித இனம் பெரிய அளவில் ஒன்றும் வேறுபடுவதில்லை. அது நம்ம எல்லாருமே நிறைய நேரங்கள்ல நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் தியாகம் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீ டைமை வந்து எப்படி அவங்கள அந்த சும்மா இருக்கிறதுங்கிறது ஒருத்தரை எவ்வளோ சங்கடப்படுத்துது அப்படின்றது நம்ம இப்போ நினைக்கிறோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அப்பவே அந்த சங்கடம் இருந்திருக்குன்னா அப்போ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அப்ப காலமா மக்களோட அடிப்படை மாறவே இல்லைன்றது தான் நான் ஃபீல் பண்ணேன். நம்ம என்னவோ நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இது வளர்ந்துருக்கு எல்லாம் சொன்னா கூட அந்த அடிப்படை வந்து மாறவே இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நாவல்களை பத்தி எழுதியிருப்பாரு. என்னுடைய சிறிய வயதில் நாவல்களை போல் வேற எதையும் நான் விரும்பியதில்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒரு ஜென்னியின் சுக துக்கங்களில் முழு மனதையும் பறிகொடுத்திருந்த போது நான் எவ்வளவு சந்தோஷமாய் இருந்தேன் என்று அந்த ஆண்டவனுக்கே தெரியும். இது மாதிரியான காதல் கதைகள் இன்னும் கூட என்னை கொஞ்சம் கவரத்தான் செய்கின்றன என்பதையும் நான் மறுக்கவில்லை. ஆனால் இப்போது படிக்க நேரம் கிடைப்பதே அரிதாக இருக்கும் போது நான் படிக்கின்ற புத்தகம் என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். எனக்கான என் அது வரைக்கும் என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ராமத் நான் உங்களை நினைச்சுக்கிட்டேன் ராமத். எனக்கான என் உலகத்தை மீண்டும் கண்டடைய செய்யும் ஒரு நாவல் ஆசிரியனையே நான் மிகவும் வேண்டுகிறேன். அது அப்புறம் என்னை சுற்றி நான் காணும் காட்சிகளை அப்படியே சித்தரிக்கின்றவனாய் இருக்க வேண்டும். அதே சமயம் அவன் சொல்கிற கதை எனக்கு ஆர்வமூட்ட வேண்டும். சொர்க்கம் இல்லை என்ற போதும் ஏதோ வகையில் ஆனந்தத்தின் ஊற்றாக திகழும் என் வீட்டில் என்னுடைய சுய இருப்பின் பால் நான் கொள்ளும் திருப்தியை அது தர வேண்டும். எந்த புக்கு ராமத் கிட்ட கொடுத்தீங்கனாலும் ஏதோ சொல்வாரு. நான் நினைச்சுப்பேன் ராமத்துக்கு வேணுங்கிற புக்கு அவர் தான் எழுதணும். இந்த புக்கு அப்படிதான் நல்லாவும் இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கணும், எனக்கு பிடிக்கணும், வித்தியாசமாவும் இருக்கணும் அப்படின்னப்ப என்ன ஒரு ராமத்தோட இதை அவருக்கு கேட்டுருச்சு போட்டுருக்குன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் கிளாப்ஸ்டாக் எனக்கு இது வரைக்கும் நான் வார்த்தையை கூட கேட்டதே கிடையாது. அந்த போய்ட்டை பத்தி அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பேரை மென்ஷன் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா. அப்புறம் மின்யூட் டான்சிங்கை பத்தி விரிவா எழுதியிருப்பாரு. நான் போய் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன், அது என்ன மாதிரி டான்சிங் அது அப்படின்ட்டு. அவங்க ரெண்டு பேரும் இது பண்ற அந்த டான்ஸ் அந்த லாவகமா எப்படி ஆடுறாங்க அப்படிங்கறதெல்லாம். அந்த திருமதி எம் பத்தி எழுதியிருப்பார்ல, அந்த இடத்துல வந்து ஒரு 4 லைன் வரும். எனக்கு என்னவோ அது சு வேணுகோபால ஞாபகப்படுத்துச்சு. தங்களது வீட்டில் உள்ள விதவைகளின் அஞ்சரை பெட்டி ஒருபோதும் குறையாமல் இருப்பதை பற்றிய பிரஜையே இல்லாத மனிதர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இங்கிலீஷ்ல எனக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. அவங்க அந்த கதை ஞாபகம் இருக்குல்ல, அவங்க எப்படி அவர்கிட்ட இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு தெரியாம எடுத்துதான் ஃபேமிலியே ரன் பண்ணியிருப்பாங்க. அதை கூட சாகும்போது நான் ஏன் உனக்கு சொல்றேன்னா, நீ அடுத்தவளை கல்யாணம் பண்ணிட்ட, அவ சமாளிச்சா ஒன்னால ஏன் சமாளிக்க முடியாம போகும்போது நீ கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக நான் இதை சொல்றேன்னு சொல்லி உன் வியாபாரத்துல இருந்தே தான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து, ஏன்னா அவரு பிராக்டிக்கலா இருக்க மாட்டாரு. ஏதோ கொஞ்சம் காசு கல்யாணம் ஆன புதுசுல எவ்வளவோ அதை கொடுத்துட்டு அதுலயே நீ நாள் முழுக்க வருஷம் முழுக்க மேனேஜ் பண்ண, குழந்தைங்க வந்து செலவுகள் அதிகமாகும் போதும் அதை கன்சிடர் பண்ண மாட்டாரு. அப்போ இவங்க அதை எடுத்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்னன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் 2வது வைஃப் வந்து அந்த 2வது வைஃப் கிட்ட நீ ஃபர்ஸ்ட் வைஃப் மேனேஜ் பண்ணால நீ பண்ணுன்னு தொல்லை பண்ணக்கூடாதுன்ற காரணத்துக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ரொம்ப ஃபன்னியா இருக்கும். பட் இந்த வரி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது எழுதின விதம் எனக்கு வந்து வேணுகோபாலோட நிறைய பெண்களை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. அந்த அந்த வரிகள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு வரியும் அதை படிச்சுட்டு அப்படியே அதுலயே யோசனை. அதுக்கப்புறம் லைனே படிக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளுக்கும் நடத்தைகளுக்கும் பல்வேறு விதங்கள் நடைமுறையில் உள்ளன. எனவே நான் உனது மொத்த வாதத்தையும் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய இப்படிக்கும் அப்படிக்கும் நடுவிலான பாதையை நான் முயல மாட்டேன் என்று சொன்னால் நீ தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு. நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்றதுக்கும் நம்ம நடந்துக்கிறதுக்கும் சில நேரம் சம்மந்தமே இருக்காது. நம்மளே அப்படி இருந்திருப்போமா இருக்கும். நான் நிறைய நேரத்துல அப்படி இருந்திருக்கிறேன். நடந்துப்பேன், அதுக்கப்புறம் யோசிப்பேன் நம்ம ஆக்சுவலா அப்படி யோசிக்கலாம், ஆனா ஏன் அதை அப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. அந்த அந்த இது நிறைய வந்து அந்த அந்த லைன் நிறைய யோசிக்க வச்சது என்ன. நம்மளே நடைமுறையில நிறைய அந்த மாதிரி கான்ட்ரடிக்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நமது சட்டங்களும் கருணையும் சிறிதுமற்ற நம் கற்றறிந்தோரும் கூட தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, ஆனால் தண்டனையிலிருந்து தப்பி இருப்பவர்கள் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. என்ன சொல்றது, மாட்டாத வரைக்கும் தான் நம்ம எல்லாம் திருடங்கல்ல அப்படின்ற அந்த அந்த இது மாதிரி நிறைய இந்த புக்ல வந்து என்ன சொல்றது, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி வெரி ஸ்லோ ரீட். எஸ்பெஷலி தமிழ்ல வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. ஏன்னா ஒரு இது ஜேகே அவர் படிச்ச இங்கிலீஷ் வெர்ஷனை போட்டிருக்காரு, தமிழுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு. என்னடா இது. ஆனா நான் பாதி தூரம் போய் அந்த அது இல்ல, இன்னொன்னு ஒரு அந்த சட்டையரே இல்லாம இது அர்த்தமே வேற மாதிரி இருந்தது. ஞாபகம் இருக்கா நம்ம பேசினது? இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது. பட் நான் பாதி புக்கு ஆல்மோஸ்ட் உள்ள போயிட்டேன்னா இதை வச்சுட்டு திரும்ப இங்கிலீஷ் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஐ வாஸ் நாட் ரெடி, ஆல்ரெடி லேட்ன்றதுனால இதுலயே இது பண்ணலாம் அப்படின்ட்டு. இவரோடது ஆனா இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் ஆமா, நான் இவ்வளவு இதுவா எதிர்பார்க்கல. கொஞ்சம் அவரோட பேரை பார்த்து தான் நான் வேண்டேன், புக் எக்ஸிபிஷன்ல தான் வேண்டி வாசிச்சேன். நம்ம இத பத்தி பேசியிருக்கோம் ஜேகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு எழுத்தாளன் தனது நூலின் 2ஆம் பதிப்பின் போது கதையை சற்று மாற்றினாலும் கலாபூர்வமாக அந்த படைப்பை அது செறிவுபடுத்தினாலும் கூட அப்படி மாற்றுவது அவனது புத்தகத்தை பாழ்படுத்தியே தீரும் என்று இந்த சம்பவம் எனக்கு கற்றுத்தந்தது அப்படின்னு. 10 வருஷத்துக்கு ரீஎடிட் பண்ணாரு கோத்தி. ஆமா, ரீஎடிட் பண்ணிட்டாங்க. அவரே ரீஎடிட் பண்ணிருக்காரு. நம்ம ஆனா நீங்க யார் ஏதோ ஒரு அலிஸ்மன்றோ மாத்தி எழுதினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. எனக்கு அப்போ இந்த இது நம்மளோட அந்த கான்வர்சேஷன்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. எப்போதுமே முதல் அபிப்பிராயம் நமக்கு மிக ஏற்புடையதாக இருக்கிறது. மிக அதீதமான நிகழ்ச்சியை கூட ஏற்கும் விதமாகவே மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். இவை அனைத்துமே அவனது மனத்தில் ஆழமாக பதிந்து விடுகின்றன. முதல் மனப்பதிவை அழிக்கவோ நீக்கவோ முயல்பவனை அது வெறுத்தொதுக்கி விடுகிறது. அகெயின் என்னோட டேக் இதுதான். இட்ஸ் அ ஹார்ட் ரீட், ஸ்லோ ரீட். ஆனா இதை வந்து இந்த தலைப்பை மறந்துட்டு படிச்சா கொஞ்சம் நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு தோணுது. நான் எண்டு படிக்காததுனால அந்த முடிவு பத்தி நான் இப்போ எதுவும் சொல்ல முடியாது என்னோட இது என்னன்னு. மற்றபடி எனக்கு ஐ என்ஜாய்ட் இட்னா அது அப்படியே அந்த ஃப்ளோலையே போன மாதிரி இருந்தது. கொஞ்சம் க்ளூமியா, சில இடங்கள்ல அப்படி இது பண்ற மாதிரி வித்தியாசமான ஒரு புத்தகம் தான் இது. ஸ்ரீலங்கா போன ட்ரிப்புக்குள்ளேயும் அப்செட் பண்ணிடுமோன்ட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு மூடி வச்சுட்டேன். நீங்கள் ஸ்லோ ரீட் இந்த ரீடிங் எனக்கு நோ ரீட் ஆகிடுச்சு. நானும் கொஞ்சம் நம்ம 2-3 நாள் ட்ரை பண்ணேன். ரொம்ப ஆனஸ்டாக ட்ரை பண்ணேன். அகெயின் இட்ஸ் நாட் மை ஜோனர். எனக்கு அந்த அளவுக்கு உள்ளே போகிறதுக்கான அது எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு வேலை மேபி இங்கிலீஷ் வெர்ஷன் மே do some justice நினைச்சேன். பட் அகெயின் பாதி படிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் இது வேணாம், என் மூட அவுட் ஆகிடும் போல இருக்குது. சில சமயம் நம்ம பரீட்சைக்கு படிப்பெல்லாம் ரொம்ப இது எவ்வளோ படித்தாலும் அது ஏறவே ஏறாது. அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிடுச்சு. அப்புறம் சரி வேண்டாம், சில நல்ல சொல்கிறோம்
ஆனால் கதை முதல்ல அங்கே தெரிஞ்சு போச்சு. அது சுப்பு வேற சினாப்சிஸ் போட்டு அடிச்சு தள்ளிட்டார். ஸோ கடைசியில் எப்பயும் அந்த கேரக்டர் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறான்னு தெரிஞ்சிச்சு. அகெயின் அதனால் வந்து சரி, அதான் நாட் அ ரொமான்டிக் பர்சன் மைசெல்ஃப். அதனால சரி வேணாம், எதுக்கு தெரியாத ஜேர்னல் பிடிச்சிருக்கு, அதனால விட்டுட்டேன். அதனால சாய்ஸில் விட்டேன், மன்னிக்கணும். Actually, having said that, I'm reading another novel about Sri Lanka, so that was more interesting. So அதனால நாங்கள் போயிட்டு வந்துட்டு அந்த புக்கை பாதி படிக்கிறதுக்கு, அது ஒரு 600 pages book, but I'm doing well on that. I'm surprised myself. என்ன புக்குனா அது இந்த இது ஆக்சுவலி ஜோன் அந்த எலிஃபென்ட் கேம்ப் அப்படின்ட்டு, நான் ஸ்ரீலங்கா ட்ரிப்பு போகிறேன்னு என் கூட ஒர்க் பண்ணுற லைக் என்னோட மேனேஜர்கிட்ட சொன்னேன், நல்ல வேலை இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஈஸ் Sri Lankan, but they migrated for a long time back. அவருக்கு அவங்க அம்மா ரெக்கமெண்ட் பண்ணாங்களாம், இந்த புக்கை நீ போய் படிச்சீங்கன்னா ஸ்ரீலங்கா பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அவர் நான் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் சொல்கிறாரு இதை. அந்த புக்கை நான் கடைசியில் கேசி லைப்ரரியில் போய் பிடிச்சிட்டு நான் ரொம்ப படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி இட் வாஸ் குட். ஆனால் நான் அந்த புக் ஆக்சுவலி என்னோட பேக்லேயே இருந்துச்சு. ஸ்ரீலங்கன் ட்ரிப்பில் ஃபுல்லாக என்னோட ஹேண்ட் கேரியில் தான் இருந்துச்சு. பட் அகெயின் எடுத்து படிக்க முடியாது, ஒரு நாள் ஒரு ரூம்ல இருந்தால் படி. அதனால ஆனால் ஆக்சுவலி அது வந்துட்டு அகெயின் நான் இப்போ அதை ரீட் பண்ணும்போது ஐ கேன் ரிலேட் டு லாட் ஆஃப் திங்ஸ். அது எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸில் ஃபியூ சாப்டர்ஸில் ஐ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட். ஆனால் அதனால் ஸோ இட் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் டு மீ. எனக்கு அதனால இதில் நாட்டம் போகலை. என்னால் இதையும் கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த ரொம்ப காதலில் அது இதுன்னு போயிட்டு இருந்ததுனால அதுவும் சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். இது இருக்கு டைமில் இருக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ நான் படிக்கும்போது நான் 2 விஷயம் வச்சேன். ஒன்று இந்த புக்கை பற்றி கழுவித்துவாங்க, இல்லைன்னா இந்த புக்கை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க. ரெண்டுமே நடக்குது. ஸோ நான் வந்து அந்த ஃபஸ்ட் கேட்டதில் இருந்தேன். ஸோ புக் படிக்கும்போது எனக்கு லிட்டரலாக ரொம்ப பிகாஸ் ஐ திங்க் இந்த மொழிபெயர்ப்பு சரியில்லைன்றது தான் இப்போ நான் உங்கள் இதெல்லாம் பேசும்போது கேட்குறதுல வந்து அதுதான். ஏன்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாமே நான் படித்தேன். ஸோ எல்லாமே பாயிண்ட் படித்தேன். பட் நான் அதை வந்து கடந்து போயிட்டேன். எனக்கு வந்து நான் வந்து லவ் ஸ்டோரின்றதுனால சரி ஓகே லாத்தைக்கு இவங்களுக்கு என்ன நடந்தது அதில் வாங்க கதை அப்படின்ற பாயிண்ட்டில் நான் போயிட்டேன் நான். ஸோ கதை படிக்கும்போதே எனக்கு வந்து என்ன ஸோ ஓகே கதை வந்து ஆக்சுவலாக லாத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இவர் இயற்கையாக எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே எப்படி போச்சுன்னா 1.5 மாதம் ஆச்சு எனக்கு அந்த 26 பேஜ் 30 பேஜை தாண்டதுக்கு. அந்த 36 பேஜ் அப்படின்னா நான் படிக்க உட்காருவேன். அது படிச்சுட்டு இருக்கும்போது அது ஒரு ஜென் மோட்ல இருந்தால் தான் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அது படிச்சுட்டு இருக்கும்போது ஒய்ஃப் வந்து அதை கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லிட்டு திரும்பி நான் எங்கே விட்டுன்றதை படிக்க முடியாது. சரி ஓகே இது மறந்துட்டேன், முன்னாடி பேராகிராஃப்லேருந்து போய் ஆரம்பிக்கலாம்னா அதுக்கு என் பொண்ணு வந்து அதை கேள்வி கேட்பா. அதுக்கு இந்த ஒரு பேஜே நான் ரொம்ப திரும்பி படிச்சு அது என்னாச்சுன்னா ஓகே நம்ம என்ன படித்தோன்றதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது இன்னும் முன்னாடி பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அது பிகாஸ் அந்த லாங்குவேஜ் அப்படி இருந்தது தான் நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது மாதிரி படிச்சுன்னா இந்த புக்கு படிச்சு முடிக்க முடியாது. சரி படிச்சிருவோம், ஃபுல்லாக படிச்சிருவோம், ரைட் போட்டோம். அதுக்கப்புறம் முடிச்சிட்டாங்க. அது 2 நாள் மட்டும் தான் டிசைட் பண்ணேன். 2 நாள் முன்னாடி புக்கு படிச்சிட்டேன், ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டேன். ஆனால் சர்ப்ரைசிங்லி லாஸ்ட் 40-50 பேஜஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த ஆத்தர் எப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டரோட பயங்கரமாக சிந்தசைஸ் பண்ண முடிஞ்சது. நான் படித்து முடிச்சுட்டு ரொம்ப நேரம் வெளியே பார்த்துட்டு இருந்தேன். இந்த கேரக்டர் வந்து இறந்த பிறகு அந்த ஷார்ட் பண்ணி இறந்துட்டு பிறகு அந்த கடைசி அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து ரொம்ப எமோஷனலாகவே இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் லவ்விங் வின்சென்ட் சொல்லிட்டு வின்சென்ட் வேன் கோகோட படம் பார்த்தேன். ஆட்லேயே வந்துருப்பாங்க அந்த அனிமேஷன் படம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த படத்துலையும் கிட்டத்தட்ட வின்சென்ட்டோட லைஃபும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருந்திருக்கு. அவரும் ஷூட் பண்ணிக்கிட்டாரு. கடைசி அவர் பெட்டில் படுத்துட்டு இருந்தது. எனக்கு பயங்கரமாக ரிலேட் ஆச்சு. ஸோ இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் ஆர்ட் எங்கே ஸ்டார்ட், நீங்கள் கடைசியாக சொன்ன பாயிண்ட் தான். ஸோ ஹவு டு யூ கன்சீவ் த ஆர்ட்? உங்களுக்கு நடக்கிற அந்த பெயின்ஃபுல்லை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆர்ட்டாக மாற்றுறீங்க அதுன்னும் போது, ஸோ வின்சென்ட் எப்படி மாற்றிருக்காரு, இவர் எப்படி மாற்றிருக்காரு, சார்லி சாப்ளின் எப்படி மாற்றிருக்காருன்னும் போது, ஸோ ஐ திங்க் அதுதான் அந்த பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஆத்தரோட அந்த மேபி அந்த ஃபர்ஸ்ட்ல நான் என்ன பண்ணேன், கடைசியாக வந்து அவர் நிறைய ஆத்தர் பேர்லாம் எழுதியிருந்தார். ஸோ இவரெல்லாம் யாரும் தமிழில் டைப் பண்ணி பார்த்தா வரல. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இவர் சுப்பு அமிச்சதை எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு எந்தெந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். அதில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இங்கிலீஷ் பெட்டராக இருந்திருக்கு. ரொம்ப
ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பெட்டர்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் அந்த ஃப்ளோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது படிக்கும்போது. அதுவும் இல்லாமல் நீங்கள் முன்னாடி சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப இப்போ பேசும்போது கனெக்ட் ஆகுது. என்னென்னா அந்த ஒரு ஆர்டிஸ்டோ இல்லை ஐ மீன் நம்ம ஒரு கிரியேட்டிவ் பர்சனோ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் போது நம்ம மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்னீங்க அந்த படம் பார்க்கறதுக்கு சொல்லியிருந்தீங்களே, ஸோ மென்டலி யூ ஆர் நாட் ரெடி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த புக்கு படிக்கும்போது ஐ வாஸ் நாட் ரெடி. பட் ஆனால் புக்கு படிக்கணுன்ற ஒரு காரணத்தினால படித்ததுனால அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த பாயிண்ட் எல்லாமே வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்காமல் அது ஒரு கடந்து போயிட்ட மாதிரி தான் தோணுது. இப்போ நீங்கள் சொல்லும்போது இதெல்லாம் நம்ம படித்தோம்ல, நம்மளுக்கே பெட்டராக தெரியல அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் ரியலைஸ் பண்ணும்போது அப்போ நம்ம அதை ஒழுங்காக படிக்கல, நம்ம வந்து அந்த மைண்ட் செட்டில் படிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்தது. அதுக்கப்புறம் ஸோ அந்த எனக்கு வந்து நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆன மாதிரி நான் ஒரு இன்சிடென்ட் எனக்கு பயங்கரமாக அந்த புக்கு படிக்கும்போது கனெக்ட் ஆச்சு. 250 வருஷத்துக்கு முன்னாடி இதே விஷயம் இன்னமும் இருக்குது அப்படின்னும் போது வந்து அவர் வந்து லாத்தாக்கிட்ட வெளியே வந்துட்டு பிறகு ஒரு வேலைக்கு போயிருப்பார். இஷ்டப்படி திரிந்து அந்த குதிரையை தனது சுதந்திரம் வளர்த்து போய்விட கடிவளத்தை சுற்றுன்ற சம்மதித்தது, அவ்வளோதான். சாகும் வரை அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் சொன்னீங்க அந்த பாயிண்ட்டை. நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போது நான் வந்து இந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஓகே நம்ம இந்த கிரியேட்டிவில் ரொம்ப நாள் இருந்துட்டோம், ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சிருக்க பாயிண்ட்டு வேலைக்கு போனால் என்ன நடக்கும் எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி அதை பண்ணியிருக்கேன். ஆனால் இவர் 250 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாயிண்ட்டை பேசுகிறாங்க. ஸோ வேலைக்கு போனால் எவ்வளோ பிஸியாக இருக்கும். ஸோ ஜெயமுகன் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தாரு, இப்போ ஐடியில் போகிறவங்களாம் கொத்தரமிகள் தான். கிட்டத்தட்ட ஐடின்னா இல்லை, ஜென்ரலாக இப்போ இந்த 9 to 5 போகிறவங்களாம் அந்த காலத்தில் ஒரு கொத்தரமுடைய வேலை மாதிரி இருந்தது. இப்போ ஒரு விதத்துலையும் அது கொத்தரமை மாதிரி தான் போயிட்டுருக்கு. யாரோ ஒருத்தருக்காக வேலை செஞ்சு யாரோ ஒருத்தருக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்றது. அந்த பாயிண்ட்டை வந்து எப்படி 250 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருந்தது, அது அப்படியே இன்னுமே மாறாமல் அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த டைம்லெஸ் கிளாசிக்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயம் எந்த காலம் தாண்டி எப்போ வேணால் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ சில விஷயத்த இந்த புக்கில் படிக்கும்போது அது அப்படியே இருந்த மாதிரி இருந்தது. மேபி நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து மிஸ்லீட் பண்ண மாதிரி தான் அந்த டைட்டிலில் வச்சு நான் படிக்கும்போது அது வந்து ஒரு ரோமியோ ஜூலியட்டோட ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை தான் படிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதனால் எங்கள் லாட்டேவை காணவே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த ஆல்பர்ட் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சினிமாவில் வர மாதிரியோ இல்லை ரொம்ப டிப்பிக்கலாக ரொம்ப அந்த க்ரூயல் பர்சனாக இல்லாமல், ஸோ அவர் வந்து ரொம்ப அந்த விஷயத்தை கேட்டால் என்னதான் அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே அதை வந்து ரொம்ப டீசெண்டாக டீல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஓவரால் அந்த கடைசி 30 pages 40 pagesக்காக டெஃபினட்டாக ஒர்த் ரீட் தான் நான் நினைக்கிறேன். முன்னாடி இருந்தது தமிழில் டெஃபினட்டாக நாட் அட்வைசபிள் டு ரீட் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் நான் ரொம்ப நாள் படித்து பார்த்தேன். இது படிக்கிறேன் பாருங்க. பொம்மைகளை இழுத்துக்கொண்டு ஆடைகளை கசக்கியபடி அம்மா தின்பண்டங்களை வைத்திருக்கும் மலமாரியை சுற்றி தாவியபடி தங்களுக்கு வேண்டியதை கடைசியில் கைப்பற்றி கடவாய் நிறைய அடைத்துக்கொண்டு இன்னும் வேண்டுமென அழுகின்ற குழந்தைகளைப் போல அன்றைய தினத்தை அனுபவித்து வாழ்வர்களே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை உள்ளபடி ஏற்றுக்கொள்கிறேன். இது எவ்வளோ நல்ல பாயிண்டா இருக்குது. ஆனால் அவர் எழுதின விதத்தில் வந்து சுற்றி நான் ரொம்ப நேரம் யோசிப்பேன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத யோசிச்சு பாயிண்ட் கரெக்டாக இருக்கு. ஆனால் அது தமிழாக்கம் பண்ணும்போது மேபி அவங்க வந்து அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துட்டு அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாம இங்கிலீஷ்ல இருக்கிறத லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்றது தான் பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறேன். வாக்கிய அமைப்பு தான் பிரச்சனை. வாக்கிய அமைப்பு இங்கிலீஷ்க்கு ஒரு மாதிரி நிறைய உங்ககிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லி சப்ஜெக்ட் ஜெயமோகன் தான் யாரு இந்த ஃபுல் ஸ்டாப்னு ஒன்று இருக்கிறதையே நிறைய பேர் மறந்துடுறாங்க. நான் நிறைய சொல்லியிருக்காரு. 2 லைனுக்கு மேல போச்சுன்னா அது பாயிண்ட் லாஸ். எப்பயுமே பேசிக்கான ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் ஷார்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தமிழ்ல மரியாதை கூட இருக்கு. ஆமா 15 வருஷமா அதான் சொல்றேன். ஆஃப்டர் ஜேமோன் கேம் டு பீக் அந்த கோணங்கி ஜேமோன் ஒரு காலத்து அசோமித்திரன் பீரியட்ல எல்லாம் அது இருந்துச்சு. இல்ல இதுக்கு முன்னாடியே நான் அதை ஃபீல் பண்ணி கலா கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த ஃபுல் ஸ்டாப்ன்ற ஒரு விஷயமே மறந்துடுறாங்க. அது கமான் ஒன்று எழுதிட்டே இருக்குது. அது வந்து நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி அந்த அந்த ஒரு ஜோன்ல இல்லாம இது படிக்கிறோம்னா இது என்ன சொல்ல வராங்கன்றத கடந்து போயிடணும் ஒரு டைம். இன்னொரு டைம் ஓகே நல்ல பாயிண்டா இருக்குன்னு திரும்பி வந்து படிக்கும்போது இதையே ஒரு சுற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ரைட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு. அது மேபி ஐ திங்க் அதை மேபி படித்து பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணவங்களும் பப்ளிஷரும் மேபி அதை டிசிஷன் எடுத்துருக்கணும். ஆனால் யாருமே எடுக்கல. எடிட்டர் சொல்றீங்க. எடிட்டிங் கான்செப்டே கிடையாது தமிழ்ல. நம்ம ஊர்ல அந்த கான்செப்டே கிடையாது. இல்லனா இதெல்லாம் சரியா இருக்கும். அவங்களா பண்ணுவாங்க எடிஷன். கிரியேட்டிவிட்டி ஏன் ஒரு வெள்ளம் மாதிரி பாயிறது இல்லைன்றதுக்கு ஒரு பங்கு இருக்கும். அது ஒருத்தருக்குமே தமிழ்ல தோணுது. ஏன் ஒரு ஆர்ட் வெள்ளம் மாதிரி கிரியேட்டிவிட்டி பாயிறது இல்லை, அது
ஓகே இப்படி இந்த சமூகம் எப்படி அதை ஆத்தர் ஆமா. தூண்டி ஆழமா ஆமா. ஆமா. சொன்ன அப்பீலிங்கான வசனங்கள் இங்கிலீஷ்ல. ஸோ அதுக்கப்புறம் அவர் உலிசிஸ் பற்றி சொன்னது, அப்புறம் கடைசியாக அது எம்எல்ஏ கலோட்டியா நான் அது தமிழில் போட்டு பார்த்தா அந்த ஆத்திரம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் போட்டு தான் கண்டுபிடிச்சேன். அது ஏதோ ஒரு பிளேயோட இது பண்ண, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது, ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து. ஸோ அது கொஞ்சம் சிம்பாலிசிக்காக அந்த மெட்டஃபர் வச்சு முடிக்கிறதுக்காக வச்சு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் அதர்வைஸ் லாஸ்ட் 40 பேஜஸ்க்காக ஒர்த் ரீட். அது 40வது பேஜ் வந்தால் தான் தெரியுது. ஓகே, இருக்கு ஆக்சுவலி நிறைய விஷயம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 22 பக்கம் 23 பக்கம் முன்னரே எழுதியிருக்காரு ரா. குப்புசாமி. அதனால் அதை பற்றி 2 வாரம் சொல்லிட்டு அப்புறம் மெயின் போயிடுறேன். கரெக்ட் டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறதில்ல. அப்புறம் வந்து இப்போ இவர் பாலா சொன்ன மாதிரி தான் வந்து கதையை ஒரு சின்ன கதையை சொல்லிட்டாரு. ஓகே, இது வந்து லவ் ஸ்டோரி, சேட் எண்டிங் அப்படின்ட்டு. அது அப்புறம் வந்து அந்த ஆத்தரை பற்றி அப்போ இருக்கிற இந்த பின்னால் போட்டுருவேன் அப்படின்னா இளைஞர்களை அதிகமாக பாதித்த புக். இப்போ நான் வந்து இளைஞர் கிடையாது, அதனால எனக்கு யோசிச்சேன் இது எப்படி நம்மளை பாதிக்க போகுது. அதே வந்து இது மெயினாக வந்து லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோன்னே அது இது எல்லாமே ஏஜ் அப்ராப்ரியேட் என்னை பொறுத்தளவுக்கு. அந்த ஏஜில் டீனேஜர் இருக்கிறப்ப அந்த லவ் ஸ்டோரி இப்போ வந்து வாழ்வே மாயம், உறுதலை ராகம், அலைகள் ஓய்வுகள் இதெல்லாம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிலேட் பண்ண முடியும். அப்போ அந்த நமக்கு வந்து அந்த லவ்வோட இம்பேக்ட் க்ளீனாக தெரியும். ஓகே, அந்த மாதிரிலாம் இது. அப்போ நான் யோசிச்சிட்டேன், ஓகே இந்த புக்கை படிக்க போகிறப்போ இந்த வயசில் நமக்கு இது எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் போக ஆரம்பித்தேன். ஸோ அவர் நிறைய ஒரு இந்த ரா. குப்புசாமிக்கு வந்து இந்த ஆத்தர் நிறைய இம்பேக்ட் ஆகிருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சு, ஓகே ரைட்டு இதில் வந்து நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுதுன்ட்டு. ஆனால் அதில் ஒரு விஷயம் அவர் ரா. குப்புசாமி சொன்னதே எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி சிறந்த கதாசிரியர்னா 10 நல்ல கதையை படிச்சிருக்கணும், ஒரு கதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து கம்ப்ளீட்லி என்ன நான் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா நான் எஸ்எல்சி முடிக்கிறப்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தனபால் அப்படின்ட்டு வீட்டில் வந்து தெலுங்கு பேசுவாங்க. ஆனால் அவங்க கோயம்புத்தூரில் வந்து தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு படிக்கிறக்கோ இல்லை எழுதுறதுக்கெலாம் தெரியாது. தமிழ் மட்டும்தான், தமிழ் மீடியம். உட்காந்துட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸில் அழகாக கதை எழுதுவார். தனபாலுங்கிற என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் மேடையில் போடுற இது ஸ்டேஜில் போடுற நாடகம் அதில் வந்து அழகாக வசனம் எழுதி கொடுப்பாரு. ஸோ அப்போ வந்து ஒரு சிறந்த ஆசிரியருக்கு வந்து அந்த மொழியில் தான் அவருக்கு வந்து இருக்கணுமே வழியே டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி அவர் சொன்னதில் எனக்கு உடன்பாடில்லை. அதனால் கொஞ்சம் எனக்கு ஒரு பிசுறு தட்டிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் இவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக இப்படி டிஃபைன் பண்ணுற ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. ஸோ நான் உள்ளே போகிறதுக்கு இதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது லவ் ஸ்டோரி அப்படி. ஏன்னா அந்த டைட்டிலும் சரி, அவர் குப்புசாமி சொன்னதும் சரி, இது லவ் ஸ்டோரி, ஓகே இது எப்படி நமக்கு வரப்போகுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபியூ பேஜ் படித்தவொடனே தெரிஞ்சிச்சு இது வந்து ஜேர்னல் டைப் ஸ்டோரி. அதாவது ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதியிருக்காரு. ஒரு லெட்டர் வந்து அவர் எழுதிட்டே இருக்காரு. அப்படி தான் இந்த ஸ்டோரி சொல்கிறாரு. ஒரு ஜேர்னல். இப்போது ரீசெண்டாக வந்து இதில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அவங்களோட ஜேர்னல்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஜேர்னல் அவங்க எழுதுகிற ஜேர்னலில் வந்து வார் எப்படி நடக்குது, அவங்களோட ஓன் ஆர்மியில் வந்து எப்படி பிட்ரே பண்ணுறாங்க, ரஷ்யன்ஸ் வந்து எப்படி ஈஸ்ட் ஃப்ரண்ட்டில் ரஷ்யன்ஸ் வந்து எப்படி அவங்களை இம்பேக்ட் பண்ணிடுது, அதெல்லாம் வந்து ஒரு ஜேர்னல். அந்த மாதிரி ஜேர்னல் தான் இவர் சொல்கிறார். அப்படி ஜேர்னல் சொல்கிறப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அதாவது அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, அந்த டைமில் வந்து மக்கள் எப்படி இருக்காங்க, ஏன்னா இவர் அவரோட ஒரு இது தான் சொல்லிட்டு இருக்காரு, தாட் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் அவர் இப்போ வந்து இப்போ 20th century வந்து நான் 18th century கதை எழுதுகிறப்போ அந்த தளத்தெல்லாம் சொல்லுவோம். ஓகே, அப்போ வந்து மக்கள் இப்படி இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி எந்த விஷயமே வந்து இந்த ஆத்தர் இதை சொல்லலை. ஏன்னா ஜேர்னல் மாதிரி சொல்கிறதுனால உங்களுக்கு இப்படி இது இருக்கும், இவங்களை எதிர்பார்க்குறாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்பார்க்குறாரு. அது அதே மாதிரி அது ஒன்று வந்து ஜேர்னல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபிலாசபிக்கல் இதுதான் இருக்குது ஒழிய எனக்கு வந்து லவ் ஸ்டோரி பற்றி அதில் நான் இப்போ எங்கேயுமே பார்க்கல. லவ்வை பற்றி எனக்கு எதுவுமே எனக்கு வந்து இம்பேக்ட் ஆகவே இல்லை. அவங்க சொன்ன பார்த்தீங்கன்னா இவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட புக்கை படிக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருந்தது நிறைய பேஜில். அந்த மாதிரி அந்த லைஃப் ஃபிலாசபி அந்த மாதிரி விஷயத்தான் சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நமக்கு அது கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அவன் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு, ஆல்பர்ட் கிட்ட போகிறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த இது வந்து எனக்கு அதை டிரான்ஸ்லேஷனால் தான் நினைக்கிறேன் அது வந்து நமக்கு ஒத்து வரல. இது ஜேர்னல் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ எனக்கு வந்து என்னோட கண்ணோட்டத்தில் கதைக்கிறப்போ உங்களுக்கு அந்த வசனங்கள் முக்கியம், டைலாக், இந்த பேசுகிற இந்த கேரக்டர் பேசுகிற டைலாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் ஜேர்னல் மாதிரி பண்ணுறதுனால அந்த டைலாக்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு 2 இடத்துல தான் டைலாக் கொண்டு வந்து ஆல்பர்ட்டோட பேசுவார். அவர்கிட்ட பேசுகிறப்ப அந்த இடத்துல நிறைய டைலாக் வரும். ஆனால் அதே மாதிரி ப்ராப்ளம் என்னென்னா எல்லாம் பெரிய பேராகிராஃபாக இருக்குது. ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 1.5 பக்கத்துக்கு போகுது பேராகிராஃப். அது வந்து அப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து டக்குன்னு போகிறதுல எனக்கு அது ரீச் ஆகுது.
அதே மாதிரி வந்து அப்போயே வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் சொசைட்டி அதெல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போவாங்க, அவர் வந்து வெளியே போக சொல்லிடுவார். இப்போ அதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ளைட், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் சிஸ்டம் இருந்தது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து அந்த 18th century எழுதுறப்போ அந்த வேர்டெலாம் யூஸ் பண்ணி எழுதியிருப்பார். பட் அவர் அப்போ எழுதுறப்போ அதை வந்து ஒரு கிளாஸ் சிஸ்டங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணல. ஓகே, இப்படி ஒரு பார்ஷாலிட்டி இருக்குங்கிறத அவர் அந்த இன்ஸ்டியூட்டில் சொல்கிறாரு. அதை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல வந்து அந்த ஜேர்னல் டைப்புங்கிறதுனாலே வந்து எனக்கு அந்த கதையோட அதுவும் அந்த வே இந்த கதை சொல்கிறதும் ட்ரான்ஸ்லேட் பண்ணது வந்து எனக்கு வந்து இது உள்வாங்க முடியல. 103 பக்கம் படிக்கிறப்ப எனக்கு சஃபகேட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு மேலே எனக்கு வந்து அது படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடல. நீங்கள் சொல்கிறீங்க கடைசி 40 பேஜ் தான் நல்லா இருக்குன்ட்டு. அந்த கடைசி 40 பேஜ் என்னால் அந்த 103 நான் நிறுத்திட்டேன் நான். ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை எனக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க சொன்னோம். ஏன்னா அந்த ஒரு குப்புசாமி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி நிறைய இம்பேக்டாக இருக்குன்னு. அந்த லவ்வை பற்றி ஒன்றும் பெருசாகவே வரல. இவரோட ஒரு ஃபீலிங், இவரோட இந்த ஃபிலாசபிக்கல் இதுதான் சொல்லிட்டு இருந்ததுனால நான் அப்படி எதிர்பார்த்து போனதுனால எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. அவ்வளோ ஒன்றும் பெருசாக எனக்கு இதில் இதாகலை. வாசகர்களை பற்றி நான் சொல்லிடுறேன். 7th yearனால என்னோட பர்சனல் இது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கோயம்புத்தூர் இருக்காரான். இப்போ ஊருக்கு போயிருந்தா அந்த அலெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும். அதில் வந்து ஒரு சின்ன கிளிப் வந்து ஷேர் பண்ணியிருந்தான். அதில் அலெக்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த ஹம்சத்வனி அப்படின்னு ஒரு ராகம் இருக்குது. ஹம்சா அப்படின்னா ஸ்வான், துவனி அப்படின்னா அதோடைய குரல். ஸோ அது வந்து அந்த மாதிரி இனிமையாக இருக்கும். அப்புறம் ஹம்சா அப்படின்னா அது ஒரு தூய்மையான ஒரு ஸ்டேட்டு, பரமஹம்சா அப்படிங்கிற மாதிரி அந்த சப்ளைம் லெவலில் வந்து அலெக்ஸ் சொல்லிட்டே இருக்காப்புல. எனக்கு ஹம்சா அப்படிங்கிற மதுரையில் ஹம்சவல்லின்னு ஒரு பிரியாணி கடை அப்படின்னு. அதாவது சொல்கிற ஆளும் கேட்குற ஆளும் ஒரே மனநிலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான இது காமெடி நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரே இடத்துல ஒரு புக்குக்கு சீரியஸாக எல்லாரும் அதே மைண்ட் செட்டோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த புக்குக்கு ஒரு ரெஸ்பெக்டும், அப்புறம் நம்ம ரீட் பண்ணிட்டு வந்து ஷேர் பண்ணும்போது நமக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் வாசகர் வட்டம். இதுதான் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் வர்றதுக்கு நாம் என்ன அப்போது எனக்கு இந்த வருஷம் நான் என்ன ஒரு என்ன நினச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, மிஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் ஒரு 9-8 months நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 1 yearக்கு வந்து என்ன நடந்தாலும் வந்துடணும் கமிட்மெண்ட்டோட அப்படிங்கிறது வந்து எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். இந்த புக்கு வந்து நான் கொஞ்சம் புக்கு விட்டு கொஞ்சம் வெளியே போவேன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்னா கதே வந்து எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர். எனக்கு அவ்வளோ இம்பேக்ட் பண்ண ஒரு ரைட்டர். நான் இன்ஃபோசிஸில் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு புக் கிளப் இருந்துச்சு. இமெயில் புக் கிளப் தான் அது வந்து 2 months 3 months ரேண்டமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போது வந்து எல்லா கிளாசிக் லிட்ரேச்சர், இன்டர்நேஷ்னல் லிட்ரேச்சர் தான். இந்தியன் லிட்ரேச்சர்னால் எல்லா லாங்குவேஜ் இருக்கிறதுனால எந்த லாங்குவேஜ் இருந்து கொண்டு வர்றதுன்னு பிரச்சனை வரும். ஸோ அப்போ வந்து கதே, ஷேக்ஸ்பியர் எல்லாம் அப்போது ரீட் பண்ணுது. அப்போ நான் 15 years வந்து விட்டு கதையை வந்து நான் ரீட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது வந்து கண்டிப்பாக லாங்குவேஜ்லேயும் ஒரு டிரான்ஸ்லேஷன்லேயும் ஒரு சில தடங்கள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நம்ம எல்லாரும் இன்னொரு ட்ரை பண்ணியாவது உள்ளே போயிடணும், இல்லை ஏன்னா அப்படி ஷேர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்டென்ஷனாக இருக்குது. 2 விஷயம் நான் வந்து இந்த புக்கை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டிசைட் பண்ணி எனக்கு ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்லேஷன். இப்போ டிரான்ஸ்லேஷனில் இங்கிலீஷ்லேயே நிறைய வெர்ஷன் இருக்குது. இவர் ஒரு சில வெர்ஷன் வந்து எடுத்திருக்காரு, இவர் எடுக்காத வெர்ஷனும் இருக்குது. ஒரு வெர்ஷனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நோயிங் மீ ஆஃப் ஓல்ட் ஆர் நோயிங் ஆஃப் ஓல்ட் மை வேஸ் ஆஃப் அப்படிங்கிறாரு. அதில் என்ன சொல்ல வரோம்னா, வில்லியம் அவனுக்கு இவரை ரொம்ப நாளாக தெரியும். நோயிங் ஆஃப் ஓல்ட் ரொம்ப நாளாக தெரிஞ்சதுனால யூ நோ மை வேஸ் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் இருக்குது. இவர் வந்து உனக்கே தெரியும் என்னுடைய பழைய வழிமுறைகள் அப்படிங்கிறாரு. ஸோ டக்குன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து சொல்லி கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கரெக்ட்னஸ் பார்த்தா கண்டிப்பாக புக்குக்குள்ளே போக முடியாது. அதனால் கரெக்ட்னஸ் பார்க்கக்கூடாது, ரீடபிலிட்டி தான் மெயின். ரீடபிலிட்டியில் கூட ஜஸ்ட்டு தான். அப்போ ஒவ்வொரு ரீடபிலிட்டியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நான் டக்குன்னு ரீட் பண்ணிட்டேன். இங்கிலீஷை விட எனக்கு தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் எனக்கு பட்டுச்சு. ஃபிக்ஷனில் பிப்ளிக்கல் லாங்குவேஜ் இல்லை, அது தூய ஒரு பரிசுத்தமான ஒரு ஆத்மாவல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணால் ஃபிக்ஷனில் சொல்கிறேன். அந்த லாங்குவேஜ் பற்றி நான் சொல்ல, ஃபிக்ஷனில் அந்த பிப்ளிக்கல் லாங்குவேஜ் வந்தால் மட்டும்தான் எனக்கு ரீடபிலிட்டி இருக்காது. மற்றபடி ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இந்த புக்கில் டிரான்ஸ்லேஷனில் என்ன சேலஞ்ச் அப்படின்னா, கான்வர்சேஷன் இல்லை, இது பிஸ்டலரி தான், ஃபுல்லாக லெட்டர்ஸ் வச்சே மூவ் பண்ணுது.
ஸோ வந்து அந்த ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, வேர்ல்டு கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் இருக்கிற பெரிய பெரிய ஆள் ஷேக்ஸ்பியர், கத்தே, தஸ்தோவஸ்கி, டால்ஸ்டாய் அளவுக்கு இந்தியன் ரைட்டிங்லேயும் மாஸ்டர்ஸ் இருக்கு. கம்பேரே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் நினச்சி வச்சுக்கிறேன். நான் இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வைக்கம் முகமது பஷீரோட எல்லா நாவலும் படிக்கணும்னு ஒரு 3 நாவல் படித்தேன். பால்யகால சகியோடைய அதுக்கு எவ்வளவு மைண்டு அவங்க இம்பேக்ட் பண்ணிச்சோ அதை விட அதே அளவு தான் இதுவும் இருக்குது. ஸோ நம்மகிட்டே மாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் வந்து அதை கம்பேர் பண்ணி இருந்துடக்கூடாது. எங்கள் அம்மா வைக்கிற கறிக்குழம்பு எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் அதிலே இருந்தேன் அப்படின்னா நான் எப்போ போய் டம்ப்ளிங்கும் சில்லியாக தெரிஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் பவுண்டரி விட்டு எஃபர்ட் போட்டு வெளியே போய் தான் பார்க்கணும். அதுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிலர் ஈஸியாக ஒரு ஆத்தரை ரீட் பண்ண முடியலைனாலும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு என்னோட மோட்டிவேஷன் அது. புக்குக்குள்ளே வர்றதுபடி இப்போ ஜேகே சொன்னதுலேருந்து ஒரு சின்ன பாயிண்ட்டு அப்படியே நான் புக்கை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துடுறேன். எதுக்குன்னா நான் இந்த கேரக்டர் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். வெர்த்தர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவருடைய பீரியடில் என்ன லிட்ரேச்சர் நடந்துச்சு ஜெர்மனில் அப்படிங்கிறத வச்சு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது முன்னாடியெல்லாம் விட்டுருவோம், ரெனைசன்ஸ் ஆர்ட் எல்லாமே விட்டுருவோம், அதெல்லாமே வந்து நம்ம மாயப்புன்னகை அப்போ கூட பேசியிருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு 1600 எடுத்தோம் அப்படின்னா பரோக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து லைட்டிங்லேயும் ரெம்பிராண்ட் எல்லாமே பரோக் பீரியட். ஒரு 30 இயர்ஸ் சின்னதாக கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கு யூரோப்பில். அந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து வந்த லைஃப்பை எல்லாருமே எழுதியிருக்காங்க. அதோடைய பேரலாக சயின்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா என்லைட்டன். இப்போ இந்த பேர் எல்லாமே சொல்கிறோம், பேர் எல்லாமே நம்ம வசதிக்கு தான், இது நமக்கு தெரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய ஹியூமன் ரிமெம்பரன்ஸ் கண்டு தான் கேட்லாக் பண்ணியிருக்கோம். பட் என்லைட்டன்மெண்ட் பீரியடில் சயின்ஸ் வந்திருக்கு. அப்போ தான் ஐசக் நியூட்டன்லேருந்து எல்லா சயின்டிஃபிக் திங்ஸ் வந்திருக்கு. ரேஷனல் திங்கிங் இது நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அந்த புக்கோட. அங்கே வந்து ரேஷனல் திங்கிங்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க, லாஜிக்கலாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது. கதே வந்து he is actually against the views of this fully scientific thing. இந்த ரேஷனலாக இருக்கிறதுக்கு they were not fully against, but they were against in a point. எது அப்படின்னா இவங்க கத்தேயோடைய பீரியடை வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு ஸ்ட்ரம் அண்ட் ராங் மூமெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்ட்ராம் அண்ட் அர்ஜ் ஒன்றுமே இல்லை. கான்செப்ட் படி என்ன அப்படின்னா அது நீங்கள் இப்போ வெர்த்தரோட கனெக்ட் பண்ணலாம். அந்த இதை கான்செப்ட் படி என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு சப்ஜெக்டிவிட்டி இருக்கும்ல, ஒரு 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 ஹியூமன் எமோஷனுக்கு ஒரு வியூ இருக்கும்ல. சயின்டிஃபிக்காக நம்ம ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், அதையும் மீறி ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது ரொம்ப பேஷனேட்டாக இருந்து ரொம்ப வயலண்ட்டாக எரப்ட் ஆகி பண்ணி அதை எழுதலாம் அப்படிங்கிற மூமெண்ட் தான் வந்து ஸ்டார்ம் பண்ணுறான். 2 பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதில். இவர் தான் ஹெட்டு. இவருடைய கவுண்டர் பார்ட் ஒரு ஃபிலாசபர் இருக்கார், ஸ்கில்லர் அப்படின்ட்டு. அவருடைய இது எல்லாமே பிரதர்ஸ் கரமூசோ புக்கில் இம்பேக்ட் ஆகிருக்கு, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வெர்த்தர்ங்கிற கேரக்டர் வந்து ஒரு வயலண்ட் பேஷன், ஒரு பேஷனேட்டாக இருக்கிற ஒரு ஆளோடைய வயலண்ட் எமோஷன்ஸ் அவன் வந்து ஹீ இஸ் நாட் ஹோல்டிங் இட், ஜஸ்ட் புட்டிங் இட் அவுட். ஸோ அதுதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இதுலேருந்து. இதுக்கப்புறம் வெய்மார் கிளாசிசம். வெய்மார்ங்கிறது இப்போ நம்ம கரிசல் இலக்கியம்னு சொல்கிற மாதிரி வெய்மார்ங்கிற ஊரில் இருந்த ரைட்டர்ஸ்லாம் எழுதுனது. ஸோ நான் இந்த ஒரு பீரியடில் இருந்து தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, இப்போ என்லைட்டன்மெண்ட்லேருந்து ரேஷனல் திங்கிங்க்கு ஒரு பேரலல் வியூ வந்து எமோஷன்ஸ்க்கு எரப்ட் ஆனாலும் தே ரைட் இட் இன் த லிட்ரேச்சர். ஸோ இதுதான் வந்து நான் கத்தேவை இந்த கேரக்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு. இப்போ இது இவருடைய ஃபஸ்ட்டு நாவல். 24 வயசில் 4 வாரத்தில் எழுதி முடிச்சிருக்காரு. அப்போ கத்தே வந்து பின்னாடி சயின்டிஸ்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய கலர் தியரி, பாட்னிஸ், அது எல்லாமே ப்ராடக்ட். அவர் நிறைய புக் எழுதியிருக்காருங்கிறது ஹி ஹேட் இட் இன் ஹிம் வென் ஹி இஸ் யங். ஸோ அது இந்த புக்லேயே தெரியுது நமக்கு, எனக்கு தெரிஞ்சிச்சு. இவருடைய 2வது நாவல் வந்து இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் தாண்டி போகும், வில்லம் அப்ரென்டிஸ் அப்படின்ட்டு. 3வது நாவல் தான் இவரோட மேக்னம் ஃபாஸ்ட் அப்படின்ட்டு. கான்செப்ட் என்ன அப்படின்னா, டெவில் வந்துடும், ஒருத்தன் வந்து தான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருப்பான், பயங்கர அறிவாளியாக இருப்பான். இப்போது அவனுக்கு வந்து டெவில் வந்து ஹெல்ப் பண்ணும், அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக கிவ் மீ யுவர் சோல் அப்படின்னு கேட்கும். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பயங்கர ஸ்பிரிச்சுவலாக ஃபிலாசபிக்கலாக அவர் எழுதியிருப்பார் அந்த நாவல். இப்போ நான் ஏன் இது சொன்னேன் அப்படின்னா, கத்தையை வந்து ஜஸ்ட் இந்த ஒரு புக்கு வச்சு நம்ம பண்ண முடியாது. ஹி இஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராடினரி
ரைட்டர் ஜெர்மன் லிட்ரேச்சர். ஸோ அதுக்காக ஷேர் பண்ணேன். எனக்கு வந்து வெர்தர், எனக்கு இந்த இதுதான் மொதல் பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, காதலின் துயரம். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் வந்து சாரோஸ் ஆஃப் யங் வெர்தர், இளைஞனின் துயரம். நான் ஒரு படி நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன், கலைஞனின் துயரம் அப்படின்னு நான் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் தான் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான். ஃபுல் கிரியேட்டிவ் பஸ்ஸில் நான் இருக்கேன், ஆனால் என்னால் ஒரு ஸ்ட்ரோக் கூட அடிக்க முடியல அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து மோஸ்ட்லி நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்து தான் பார்க்குறோம். ஒரு ஃபினிஷ்டு பெயிண்டிங் இருக்கணும், இல்லை ஒரு ரைட்டர்னா ஒரு புக்கு போட்டிருக்கணும், இல்லை ஒரு மியூசிஷியன் அப்படின்னா ஒரு ஆல்பம் வந்திருக்கணும். அது ப்ராடக்ட் தானே. பட் ஹீ இஸ் அஸ் எ பர்சன், அவனுடைய ப்ராசஸில் அது உள்ளே இருக்குல்ல. ஸோ அது இங்கே தெரியுது. அது ஜஸ்டிஃபைஸ் வெர்தரோட கேரக்டர் இன் அ வே. நான் ஜஸ்டிஃபைஸ் இந்த சென்ஸ் நான் நல்ல கேரக்டர்னு சொல்ல, ஏன் அவன் அப்படி இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வியூ எனக்கு யூஸ் ஆச்சு. கலைஞனின் துயரம் அப்படிங்கிறது ஆர்டிஸ்ட் ஒரு அந்த மாதிரி ரொம்ப கிரியேட்டிவ் அர்ஜில் இருக்கிறவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய போகும். அப்போ நிறைய அப்ஸ்லேயே இருக்கிறது வந்து அடிக்கடி நடக்கும். ஸோ அது ப்ரொலாங்டாக ஆகும்போது இட் டர்ன்ஸ் இன் மேட்னஸ், டர்ன்ஸ் இன்டு சிக்னஸ். ஸோ அது சின்ன லைன் தான். இங்கே வந்து எனக்கு அது எனக்கு புரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, செல்ஃப் சென்ட்ரிக். இப்போ இவன் வந்து பேசுறது எல்லாமே வந்து இவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே இருந்து தான் பேசிக்கிட்டே இருக்கான். இந்த ஆள் சரியில்லை, அவன் சரியில்லை, அம்பாசிடர் சரியில்லை, இதெல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்றானுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீ திங்ஸ் ஹீ இஸ் அ சுப்ரீம் பீயிங். அப்படின்னா அந்த ரேஷனலிசம் வச்சு ஆல்பர்ட் வந்து இப்போ நான் அந்த ரேஷனலிஸ்டிக் என்லைட்டன் பீரியட்ல ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஆல்பர்ட் அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிற ஆளாக தான் நான் பார்த்தேன். இஸ் வெரி ரேஷனல். அப்புறம் அவன் வந்து அந்த துப்பாக்கி வந்து தெரிஞ்சுதான் கொடுத்துருப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் எனக்கு அப்படி கொடுத்துருக்க மாட்டானோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவன் என்ன சொல்றான், அவுட் ஆஃப் ஒரு மேட்னஸ்ல ஹவு ஐ கான்ட், அதாவது ஒருத்தன் தன்னைத்தானே சுட்டு கொன்னுப்பான் அப்படிங்கிறது என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிற. அது அவனோட ரேஷனல் திங்கிங். இதுக்கெல்லாமா சாவானுங்க அப்படிங்கிற மாதிரி. பட் மேபி அது கடைசியில் வந்து அவனுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகி கொடுத்துருந்தாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு வந்து இவனுடைய கேரக்டரிஸ்டிக்லேருந்து வந்துச்சு. இன்னொன்று வந்து சார்லட் மேலே இவன் வந்து லவ் இருக்கு, இவன் வந்து சார்லட்டை வந்து வர்ஷிப் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து 100% ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவன் சார்லட்டை வர்ஷிப் பண்ணலை, இவனுக்கு சார்லட் மேலே என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை தான் இவன் வர்ஷிப் பண்ணுறான். இப்போ இவன் என்ன நினைக்கிறான், ஒரு ஒரு குழந்தைங்கள்லாம் இருக்கு, குழந்தைங்கள்லாம் பார்க்குறான், அது வந்து ஃபெமினைன் விர்ச்சு, எட்டர்னல் ஃபெமினைன் விர்ச்சு, ஒரு பெரிய இது அப்படின்னு இவன் நினச்சி, அதான் இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. இவனுக்கு அந்த இமேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பொனானா ஸ்டோன் ஒன்று வரும் இல்லையா, அது அப்சர்வ் பண்ணிட்டு ஒளிடுற மாதிரி இவன் சர்வெண்ட்டை அனுப்பிட்டு இவன் பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு இமேஜ் கட்டமைச்சிக்கிட்டே இருக்கான் சார்லட் மேலே. பட் அவள் ஒரு முக்கியமான கான்வர்சேஷனில் சொல்லுவா, அவளுக்கு வந்து இப்போ குழந்தைகளை பார்த்துக்கிறா அப்படிங்கிறது வந்து தன்னால் பார்த்துக்கிறத விட அவள் வந்து அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அது ஒரு டியூட்டி. சீஸ் அ டிபிக்கல் ஜெர்மன் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த டைத்தில் இருந்தது. ஸோ அவளுடைய டியூட்டி செய்கிறா. இவனுக்கு அது வந்து ஒரு எட்டர்னல் ஃபெமினைன் விர்ச்சுவா தெரியுது. அவ பாட்டுக்கு வந்து ஆல்பர்ட்டோட ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, அதை அவள் ரெஸ்பெக்ட் பண்ணுறா. இவனுக்கு வந்து அவள் ரொம்ப அழகா இருக்கா. ஸோ இவன் வந்து தன்னுடைய இமேஜ் அவ மேலே இவனோட இமேஜை பில்ட் பண்ணி அதைத்தான் இவன் வர்ஷிப் பண்ணுறான். ஸோ அப்போ வந்து அகெயின் இட் இஸ் செல்ஃப் சென்ட்ரிக். ஹி இஸ் நாட் வர்ஷிப்பிங் சம்மன் எல்ஸ், ஹி இஸ் வர்ஷிப்பிங் ஹிஸ் ஓன் தாட்ஸ். ஹி இஸ் வர்ஷிப்பிங். நான் அவ்வளோ இன்னும் சொல்ல போனா நான் வந்து என்ன மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை காதலிக்கவே முடியாது பாத்தியா அப்படிங்கிற அவனோட தாட்டுக்கு அகெயின் இட் கம்ஸ் பேக் டு ஹிம் தான். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணதுனால தான் பெரிய ரைட்டர்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஓகே லாஸ்ட் பாயிண்ட் மாதிரி தான். இப்போ ஜேகே சொன்னார் இல்லையா, இப்போ நான் வந்து இப்போ வெர்தர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னா அவனோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு. ஸோ இங்கேருந்து அவன் வந்து இப்போ இவனோட கேரக்டர் ஆர்க் வந்து ஒரு ஹாப்பிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹி கோஸ் இன் டு த ஸ்பைரல். கடைசியில் தான் ரொம்ப மேடாகி சிக்காகி அவன் கடைசி ஒரு
எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிட்டான் அப்படிங்கிறது அந்த கடைசி லெட்டரில் தான் தெரியும். நீ கடைசியில் தொட்டு கொடுத்த துப்பாக்கியில் இருந்த தூசியை நீ தான் தட்டிருக்க அந்த துப்பாக்கியில், அதுலேருந்து தான் நான் சாகுறேன். அப்புறம் என்னைய வந்து இந்த இடத்துல புதைச்சிரு, நடந்து அந்த இடத்துல வழியா நம்ம நடந்து போனதெல்லாம் நீ நடந்து போகும்போதெல்லாம் நினைச்சு பார்த்துரு. ஸோ இட்ஸ் வெரி க்ரூயல் அப்படின்னு ஸோ க்ரூயல். ஸோ அப்போ வந்து எப்படி இது காதலின் துயரமாக இருக்க முடியும்? இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் லவ், இட்ஸ் லைக் அன் aggravated passion against something. அப்போ அவனுக்கு அதை அடைய முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் அதை அவன் திருப்பி 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 பண்ணி அவன் வந்து he ended up ஆகுது. இப்போ வந்து இந்த இதில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான தீம் வந்து சூசைட் தீம் தான். இந்த புக்கை பேன் பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நாள் பேன் பண்ணியிருக்காங்க. நீ நெப்போலியன் சொன்னதால சொல்கிறேன், நெப்போலியன் இந்த புக்கை நான் 7 தடவை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்மளாம் ஒரு தடவை 2 தடவை படிச்சுட்டு we know what it is. 7 தடவை படிக்கிற அளவுக்குலாம் கிடையாது, நான் கிடையாது அந்த மாதிரி. பட் அந்த எக்ஸ்ட்ரீம் இதை மேட்னஸை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு வர்த்தரை வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வந்து கதையை வந்து இந்த கேரக்டரை எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சரி ஓகே, ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து இந்த சொசைட்டி வழியாக எப்படி வந்து வெளியே 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 வருது அப்படிங்கிறது. ஸோ இப்படி இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காண்டி வந்து இவர் இந்த ஒரு கேரக்டர் பண்ணாரோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த கேரக்டரோட கண்டினியூஷன் அடுத்த நாவல்லையும் அதுக்கு அடுத்த நாவலில் வந்து கம்ப்ளீட்டாக ஒருத்தன் வந்து இது ஹெடோனிஸ்ட் கிடையாது இந்த கேரக்டர். ஏன்னா அடுத்த அந்த கடைசி நாவலில் வந்து ஃபாஸ்ட் நாவலில் வந்து அவன் ஹெடோனிஸ்டாகவே மாறிடுவான். அவனும் தன் செல்ஃப் சென்ட்ரிக்காக தான் இருப்பான், பட் ஹீ இஸ் நாட் கில்லிங். அவனை அழிச்சிக்கிறது கிடையாது. செல்ஃப் சென்ட்ரிக்னா நான் போய் குடிக்கலாம், ஐ கேன் ஹேவ் செக்ஸ் வித் எனிஒன், ஐ வில் லீவ் மை லைஃப், பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிஒன். யாருமே வந்து எனக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஆர்க்குக்கு இது ஒரு, நான் இப்போ பின்னாடி இருந்து கனெக்ட் பண்ணுறேன். அவரை அப்படி நினைச்சு எழுதுனாரான்னு தெரில, இல்லை நம்ம ஃபேண்டசி தானே, ரீடர்ஸோட ஃபேண்டசி தானே. ஸோ அப்படி இவர் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அப்புறம் இவர் ஏன் பெரிய ரைட்டர்னு இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஷேக்ஸ்பியர் பெரிய ரைட்டர், ஷேக்ஸ்பியரை விட பெரிய ரைட்டராக நான் நினைக்கிறேன். ஷேக்ஸ்பியர் ரொம்ப பிடிக்கும், நான் அவரை விட பெரிய ரைட்டர் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பிளே ரைட் மட்டும் கிடையாது, ஒரு சயின்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கலர் தியரி வச்சு பண்ணி கலர் தியரிக்கு ஒரு சயின்ஸு, அப்புறம் ஃபிலாசபரு, அப்புறம் ஜெர்மன் லிட்ரேச்சர். இப்போ ஒரு பாலிட்டிக்ஸில் ஒரு புது ஐடியா வருது அப்படின்னா ஒரு 10-20 இயர்ஸில் அது சொசைட்டியில் ரெஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ கம்யூனிசம் வருது அப்படின்னா டக்குன்னு அது சக்ஸஸ்ஃபுல் ஐடியாலஜியாக இருந்தால் டக்குன்னு ரெஃப்ளெக்ட் ஆகிடும். லிட்ரேச்சர்லேயே ஆர்ட்லேயே அது உடனே ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ இவர் இங்கே செட் பண்ணது இன்றைக்கி நமக்கு வந்து இது ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது காரணம் இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நாவல்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரீட் பண்ணல. அதே மாதிரி தான் அண்ணா கர்ணினாவும் நினைக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து சொசைட்டிலேருந்து எங்கேஜ் ஆனவங்கள லவ் பண்ணுறது வந்து இப்போ நிறைய படத்துலேயே வந்துருச்சு. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா இப்போ அந்த டயத்தில் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அப்போ அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு சொசைட்டியில் பேசவே கூடாத ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம். ஸோ அதான் நான் என்னோட பாயிண்ட்ஸை தான் முடிஞ்சிருச்சு. டன் வெரி கிரேட் ரைட்டர்.